ஸ்டார்ட் பண்ணு. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நான் பெரிய மகானான ராமானுஜர் வைணவர்களுக்காக எல்லா வழிமுறைகளும் எல்லா விதிமுறைகளும் கோவில்களுக்காகவும் ஒரு ஒழுங்கு முறைப்பட எல்லாவற்றையும் முறைப்படுத்திய விதிகளை வகுத்த ஒரு பெரிய மகானை பத்தி பேசுறேன். அத பத்தி பேசுறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். நான் முதல்ல இந்த மகானை பத்தி பேசுறது இப்ப 3 வாரம் தள்ளி போய் தான் நம்ம கிளாஸ் அட்டன் பண்றோம். இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். கெட்டதுலயும் நம்ம குருஜிக்கு உடம்பு முடியல, அதனால அந்த இவ்வளோ டைம் நமக்கு கிடைச்சது அப்படின்றதுனால நான் இன்னும் தேடி போய் பார்க்கல. ஒரு பெரிய ராமகிருஷ்ண மடத்தோட ஒரு பெரிய புஸ்தகம் ராமானுஜரின் வரலாறுன்னு ஒண்ணு கிடைச்சது. அத படிச்சப்போ இவ்வளோ விஷயங்களை நான் எப்படி உங்ககிட்ட கரெக்டா கொண்டு வந்து சேர்ப்பனா, இல்ல நான் ஏதாவது அதுல தவறு பண்ணிடுவேனா, இல்ல விட்டுருவேனா, இப்படின்ற டென்ஷன் தான் எனக்கு 2 நாளா ஓடிட்டு இருந்தது. இது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நேத்து கூட நம்ம குருஜியை போட்டு படுத்தி எடுத்துட்டேன். நான் எப்படி பேச போறேன்னு எல்லாருக்கும் இது ஒரு ஒரு காமெடியா கூட இருக்கும். நான் சாதாரணமா நல்லா பேசுவேன், ஆபீஸ்லயும் நல்லா பேசுவேன். ஆனா இன்னைக்கு இந்த ராமானுஜரை பத்தி இவ்வளோ விஷயங்கள் படிச்ச பிறகு நம்ம எல்லாம் என்ன மனுஷங்க, நமக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு, இவ்வளோ நாளா இருந்த எல்லா ஒரு பெருமை தற்பெருமை, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையுமே சரண்டர் பண்ற மாதிரி இருந்தது அவரோட வரலாறு. முதல்ல எல்லா மகான்களோட வாழ்க்கை வரலாறும் நம்ம இன்டெப்தா படிக்க இல்ல, நமக்கு இந்த எண்ணம் நமக்கு தோணும். ஆனா பார்த்தா அடுத்த 3வது நாள் நம்மளோட டே டு டே லைஃப்ல பிராக்டிக்கலா என்னென்னலாம் வரும்போது அதெல்லாம் மறந்துட்டு நம்ம எப்படி இருந்தோமோ அதை விட வேணா ஒரு 10% கம்மியா வேணா நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஆனா இந்த புக்கை நான் இதோட 2 தடவை படிச்சுட்டேன். கிட்டத்தட்ட 300 பக்கம் இருக்கு. 300 பக்கம் படிச்சு முடிச்ச பிறகு என்னோட பார்வை ராமானுஜரை பத்தி வேற விதமா இருந்தது. ஏன்னா இத்தனை வருட காலமா தனி மனித வழிபாடுக்கு எகேன்ஸ்டா என்னோட எண்ணங்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அது கூட ஒரு அகங்காரம் அப்படின்றத உணர வச்சுட்டாரு ராமானுஜர் புக்கை படிச்சப்போ. தனி மனித வழிபாடுல யாரையுமே நான் கும்பிடாதவனா, எனக்கு காஞ்சி மகா பெரியவர் என்னோட திருமணம்னு சொல்லி போய் அவர்கிட்ட சும்மா காஞ்சிபுரத்துல எல்லாரும் போய் ட்ரெஸ் வாங்குற மாதிரிதான் எங்க அம்மா அப்பா என்னை கூட்டு போனாங்க. அங்க போயிட்டு அப்படியே எல்லாரும் சொல்றாங்களேன்னு சொல்லி அந்த மகா பெரியவரை போய் பார்த்துட்டு அவர்கிட்ட எல்லாரும் நின்னு கும்பலா சாமி கும்பிட்டாங்களே, நானும் ஒரு கும்பல்ல ஒருத்தியா தான் சாமி கும்பிட்டேன். ஆனா அங்க போன நிமிஷம் எனக்குள்ள சில நல்ல பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் தோணுச்சு. அப்போ நம்ம அவர்கிட்ட அந்த பத்திரிகையை வச்சு ஆசீர்வாதம் வாங்கினப்போ அவர் எனக்கு பிடிச்ச பூவான மஞ்சள் சரக்கொண்டி பூ அந்த வெட்டிங் கார்டு மேல வச்சு அப்படியே கொடுத்தாரு. அப்ப எனக்கு எப்படியோ ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருந்தது. அன்னில இருந்து அவரை பிடிக்கும். ராமானுஜரை காலேஜ் படிக்கிற நாள்ல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வழியா கேள்விப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போய் பார்த்து அவரு பண்ண நிறைய விஷயங்கள் எல்லாம் கேட்டு தனி மனித வழிபாட்டுல அவரை பிடிக்கும். அதுக்கப்புறம் ஓம்காரானந்த சுவாமிகள் நம்மளோட குருஜி வழியா எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு சுவாமிஜிகள், அதுக்கப்புறம் நம்ம உஷாஜி. இவ்வளவு பேரு தான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒர்ஷிப் பண்ற ஒரு நல்ல பெரிய மகான்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க. இந்த புக்கை படிச்ச பிறகு ராமானுஜரை பத்தி இனி ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ண புக்கு. நான் இதை மிகைப்படுத்தி சொல்லல, நான் படிச்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தனாவே அதுவே பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். என்னால இந்த ஒரு கிளாஸ்ல சொல்ல முடியுமான்னு தெரியல. நீங்க ஒரு கிளாஸ்ல சொல்லிட்டேன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்க எல்லாரும் எனக்கு பர்மிட் பண்ணி இன்னொரு கிளாஸ் கொடுக்கணும்னு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல இந்த ராமானுஜர் இங்கதான் நம்ம இப்ப இருக்கிறது திருச்சியில, அவரு சமாதியானதும் திருச்சியில தான். அந்த திருச்சியில அவர் எவ்வளோ விஷயம் பண்ணி எவ்வளவு காலம் 1000 வருடங்களுக்கு முன்னால பண்ணியிருக்காரு, அதுக்காக அவர் எவ்வளவு போராடி இருக்காரு அப்படின்றதெல்லாம் பாக்குறது நான் வரிசையா சொல்றேன். இதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளோட இந்த உலகத்துல நம்ம 10 அவதாரங்கள் நமக்கு தெரியும், தசாவதாரம்னு. இந்த உலகம்னு ஒண்ணு சிருஷ்டிக்கப்பட்டதுக்கு அப்புறமா கடவுள் தான் வேற வேற விதத்துல அவதாரம் எடுத்து மக்களா இருந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. நம்ம எல்லாருக்குமே தசாவதாரம் பத்தி ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
அதுக்கு அடுத்த ஃபேஸ் ஆஃப் லைஃப், அதாவது இப்ப நம்ம இப்ப சினிமால வருது இல்ல, பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2, அந்த மாதிரி 3, 4 கூட வரும். அந்த மாதிரி இருக்கையில ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல கடவுளோட அவதாரம் நடந்தது. அதுக்கு அடுத்த மாதிரி என்ன இருந்ததுன்னா, பெரிய பெரிய மகான்கள் வாழ்ந்தாங்க. அவங்க வந்து கடவுளோட மறு அவதாரமா எடுத்து வாழ்ந்தாங்க. அதுக்கு அடுத்த வரையில தான், அவங்களுக்கு அப்புறம் வரையில ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி, இந்த வைணவ முறைப்படி அப்படின்லாம் நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டாம். எவ்வளவு பெரிய மகான்கள் கடவுளை பூஜித்துட்டு இருந்தாங்களோ, அந்த மூணாவதா வந்தது வந்து ஆச்சாரியர்கள். அதுக்கப்புறம் வந்து நிறைய குருமார்கள் வந்திருக்காங்க. மூணாவதா ஆழ்வார்களுக்கு அப்புறம் 12 ஆழ்வார்களுக்கு அப்புறம் ராமானுஜர் தோன்றினார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தோன்ற 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 தோன்றி நம்ம உலகத்துக்கு நல்லது பண்றது. அதுக்கு வந்து என்னன்னா, அது இயற்கையோட நியதி அப்படிங்கிறது இந்த புக்கு படிக்கையில எனக்கு தெரிஞ்சது. அவரை பற்றிய வரலாறு படிக்கையில நான் தெரிந்து கொண்டதை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்னன்னாக்க, ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு மகான் வந்து இந்த பூமியில வந்து ஜனிக்கிறார் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு இயற்கை நீதிப்படி ஏதோ ஒரு நெகட்டிவா ரொம்ப நடக்கையில அதை சமன் செய்யறதுக்காக ஒரு தோற்றம் வருது, அதை சமன் செய்யறதுக்காக ஒரு அவதாரம் வருது. அவங்க யாரோ முற்பிறவி போன இதுல வந்து நம்ம பிராமன், கிருஷ்ணர், லக்ஷ்மணன் அந்த மாதிரி வரிசையா வராங்கல்ல, அந்த மாதிரி பெரிய மகான்கள்லாம் ஏதோ ஒரு கடவுளோட மறுபிறப்பாதான் இருந்திருக்காங்க. நம்மளோட இருந்தா கூட நம்மளால உணர முடியுமான்னு தெரியல. அந்த மாதிரி தோற்றம் வந்ததுதான் நம்ம ராமானுஜரோட தோற்றம். அவரோட தோற்றம்க்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு ஒரு சின்ன பிரீஃப் சொல்றேன். இவங்களுக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி பௌதிகம், புத்தரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அத ரொம்ப பின்னாடி போகாம நான் புத்தரோட லைஃப்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். புத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு அவதாரம் வரப்போ என்ன நடந்ததுன்னா, புத்தர் தான் இருக்கிறதுலயே எப்படி இருந்தாருன்னா, ஒரு நல்ல ஒரு சாத்வீகமான ஒருத்தர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப அமைதியே உருவானவர் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவரோட மதத்துல என்ன வச்சிருக்காங்கன்னா, ஒரு சிம்பிளா எல்லா விதிமுறைகளையும் வச்சுட்டு யார் வேணா ஃபாலோ பண்ணலாம், இன்னாருதான் அப்படின்னு ஒரு 4 வகையா பிரிச்சிருப்பாங்க அந்த காலத்துல அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சாங்க இல்லையா. மேடம் கூட சொல்லி கொடுத்திருக்காங்க, நம்ம உஷாஜி கூட வர்ணங்கள் 4 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம கீதை படிக்கையில படிச்சிருக்கோம். அந்த மாதிரி பிரிச்சு வச்ச வர்ணத்துல இருந்து சூஸ் பண்ண, அப்படியெல்லாம் சூஸ் பண்ணி மக்களை சேர்க்காம அவர் சிம்பிளிஃபைடா சேர்க்கிறோம்னு சொல்லிட்டு யாரு வேணா இதை ஃபாலோ பண்ணலாம், யாரு வேணா சாமி கும்பிடலாம், யாரு வேணா, அதாவது அவருக்கு புத்தரை பொறுத்த வரைக்கும் கடவுள் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. ஒரு எல்லாரும் நல்லவர்களா தர்ம வழியில ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு வாழணும் அப்படின்னு சொல்லி சிம்பிளா கொண்டு வந்தாரு. நிறைய பேர் வந்து கடவுளே இல்லைன்னு சொன்னதுனால அவரை வந்து நாத்தி அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்ணாங்க. ஆனா அப்படி கிடையாது. அவரு சக உயிரினங்களை, மனுஷங்களை எல்லாரையும் மதிச்சு வாழணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனா அது போய் ரீச் ஆகல. ஒரு குறிப்பா தகுதி வாய்ந்தவர்களை செலக்ட் பண்ணி அவரு சிஷ்யர்களா கொண்டு வந்து அதை பண்ணாம ஓபன் டு ஆல் அப்படின்னு வச்ச உடனே கண்ணா பின்னான்னு அது தப்பான வழியில போய் அப்ப ஃபுல்லா பார்த்தா கலியுகத்தை விட மோசமான ஒரு நிலைமை வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் இறந்த உடனே அவரு ரொம்ப ரொம்ப அவரோட கொள்கைக்கு ஏன் எல்லாரும் பின்னால போனாங்கன்னா, வேதங்கள்னு ஒண்ணு கிடையாதுன்னு அதை உடைச்சிட்டு அதை வந்து சிம்பிளா சொல்றேன்னு சொல்லி ஒரு ஒரு சாதாரண கருத்தை சொல்லி மக்களை ஈர்த்த உடனே மக்கள் எல்லாரும் அது பின்னாடி போய் எல்லா வகையான பழக்கங்களுக்கும் அது அடிமையாகி பௌத்த மதம் அப்படிங்கிறது டைல்யூட் ஆயிடுச்சு. அதனால ரொம்ப நெகட்டிவிட்டி வந்து அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் ஒரு வேள்வி நடத்துறேன், இதை பண்றேன், அதை பண்றேன்னு மக்களை வந்து ஏமாத்தி பணம் பறிச்சு அந்த மாதிரிலாம் பண்ண உடனே அப்போ ஒரு அவதாரம் நிகழ்ந்தது. அந்த அவதாரம் தான் நம்மளோட சங்கர அவதாரம். அவரோட அவதாரம் வந்த உடனே எப்படி இருந்ததுனாக்க, வேதங்கள் மறுபடியும் வந்தது உலகத்துல. வேத வாழ்க்கை வந்தது. வேதத்தின் அடிப்படையில அவர் சூஸ் பண்ணி நிறைய பேருக்கு நிறைய பண்ணாரு. நம்ம கூட படிச்சிருக்கோம். எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மைல்டா ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது, சங்கரரும் ஆதிசங்கரரும் ஒண்ணுதானா அப்படின்னு. இது வந்து ரொம்ப ரொம்ப சில்லியா கூட இருக்கும். ஆனா நானா அதை வந்து கற்பனை பண்ணிக்க கூடாது அப்படிங்கறதுனாலதான் இதை உங்ககிட்ட எல்லாரும் முன்னாடியும் பகிர்ந்துக்கிறேன். அந்த மாதிரி இருந்ததுன்னா உஷாஜி வந்து இங்க இன்டர்வியூன் பண்ணிட்டு என்டாஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்.
ஆதிசங்கரர் தான் சங்கராச்சாரியார் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்த சங்கரர். ரொம்ப நன்றிங்க. ஏன் ஏன் சொல்றேன்னா நம்ம ஆதிசங்கரர் இயற்றிய நம்மளும் படிச்ச முத சௌந்தரிய லகரி படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதுல வந்து எவ்வளோ அவர் 16 வயசுல அவ்வளவுமே கத்துக்கிட்டார். அவ்வளோ கத்துக்கிட்டு நம்ம சௌந்தரிய லகரி படிக்கையில என்ன படிச்சிருந்தோம், பகவான்கிட்ட மேலுலகத்துல போய் அந்த சௌந்தரிய லகரிய வாங்கிட்டே வந்தாரு. நந்தி பகவான் அது அவர்கிட்ட இருந்து பாதி எடுத்துக்கிட்டாரு அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இதுதான் ஆதி காலத்துல இந்த மகான்கள்லாம் பகவானோட பேசிட்டு இருந்திருக்காங்க. கடவுளும் இவங்களோட பேசியிருக்காங்க. இது வந்து இத நம்ம நம்ப முடியாட்டி கூட இதுதான் உண்மையா நடந்திருக்கு. இது எல்லா வரலாறுலயும் சித்தரிக்கவே முடியாது. இந்த ஆதிசங்கரர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணல. மறுபடியும் பூலோகத்துல எப்படி இருந்ததான்னா சுவாகா, இந்த மாதிரி சுவாகான்னு வேதத்துக்கு முடிவுல வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஃபுல் பாரதமே அப்படி கேட்டுச்சா. கேட்டு தேவலோகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஆதிசங்கரரை வந்து ஆதிசங்கரையே பூஜிக்கிற அளவுக்கு தேவலோகத்துல இருக்கவங்க எல்லாம் மயங்கி இருந்தாங்களாம். அவ்வளோ வேதங்கள் நிறைந்து ஒரு ஆன்மீகமா ஒரு தெய்வீகமா இருந்துச்சாம் பாரத நாடு. அதுக்கப்புறம் அன்பார்ச்சுனேட்லி ஒரு 32 வயசுல அவர் காலமாயிட்டார். அவர் காலமான உடனே மறுபடியும் ஒரு செட்பேக் வந்து திருப்பியும் எல்லா இடத்துலயும் அவரோட கொள்கைய வந்து தவறா எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க வந்து வழியில தனிப்பட்ட மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆன்மீகத்தை படிச்சுட்டோம்னு சொல்லி துறவி ஆகி அவங்க அவங்க எல்லாருமே ஃபுல்லா மக்களை ஏமாத்தி நிறைய வழியில தப்பா போகையில அடுத்த அவதாரம் இயற்கையால நிகழ்த்தப்பட்டதுதான் ராமானுஜர் அவதாரம் அப்படின்ற மாதிரி இந்த வரலாறு சொல்லுது. இந்த ராமானுஜர் வந்து பிறந்தப்போ இப்போ ராமானுஜர் அவதாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து முத ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு சொல்லி சென்னை பக்கத்துல ஒரு ஊர். அந்த ஊர்ல தான் 939 அந்த வருஷம் அவர் பிறந்திருக்காரு. எப்ப பிறந்தாருன்னா சித்திரை மாசம் ஒரு வியாழக்கிழமை திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. வியாழக்கிழமைங்கிறது ஒரு எனக்கு எப்படி பட்டதுன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை மேடம் தெரிஞ்சு எடுத்தாங்களா இல்ல எதேச்சியா வச்சாங்களான்னு தெரியல. நம்ம எல்லா வியாழக்கிழமையும் ஒரு குருமார்களை பத்தி படிக்கிறோம். வியாழன்கிறது ஒரு குருவாரம். எனக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இது பாத்தீங்கன்னா ராமானுஜர் பிறந்ததும் குரு. எவ்வளவு சிம்பாலிக்கா ஒரு குரு வந்து வியாழக்கிழமை உதிச்சிருக்காரு இந்த உலகத்துல அப்படின்ற மாதிரி எனக்கு படிக்கையில கனெக்ட் ஆச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அசூரி கேசவாச்சாரியர் அப்படிங்கிறது ராமானுஜரோட அவரோட தகப்பனார் பேர். இதெல்லாம் வந்து ஹிஸ்டரி படிக்கிற மாதிரி இந்த பேரெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த 3வது தடவை படிக்கையில எனக்கு அவ்வளோ பெருமையா இருந்தது. அதாவது இவ்வளோ பெரிய மகானை பெத்தெடுக்கிறதுக்கு அந்த தகப்பனாரும் தாயாரும் எவ்வளவு புண்ணியம் வாய்ந்தவர்களா இருக்கணும். கண்டிப்பா அவர்களும் வந்து ஒரு பகவானோட ரூபமா தான் இருந்திருக்கணும். இல்லைன்னா இவ்வளவு பெரிய மகான் அவங்களால பெத்து வளர்க்க முடியாது. இயற்கையிலேயே அவர் ஒரு ஞானத்தோட பிறந்த மாதிரி அவரோட வரலாறு சொல்லுது. அசூரி கேசவாச்சாரியர்ங்கிறது அவரோட தகப்பனார் பேரு. காந்திமதின்னு அவங்க பேரு, இன்னொரு பேரு பூமி பிராட்டின்னு சொல்லுவாங்களாம். அவ்வளோ பொறுமையானவங்களாம், அவ்வளோ ஒரு நல்ல மனிதரா அவங்க வாழ்ந்து அவங்களுக்கு இந்த ராமானுஜருங்கிறவர் ஸ்ரீபெரும்புதூர்ல பிறந்திருக்காரு. இந்த குழந்தை பிறக்கிறதுக்காக அவங்க தகப்பனார் வந்து அவ்வளோ வேள்விகள் பண்ணியிருக்காரு. இயற்கையிலேயே அவர் வந்து அவரும் நல்ல புத்திசாலியா இருந்து அவர் பகவான்கிட்ட நிறைய வேண்டி நிறைய யாகம்லாம் பண்ணப்போ ஒரு நாள் பகவான் சொன்னாராம், நானே உன் வயிற்றுல வந்து நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த குழந்தை பிறந்தது. இந்த குழந்தை பிறக்கையிலேயே இந்த இந்த கதையோட நான் சைட்ல ஒரு சின்ன ஒரு ஒன்லைனா ஒருத்தரோட பேர் சொல்லிட்டே வரேன். நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கவனமா அது வந்து கனெக்ட் ஆகையில ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்பெல்லாம் நம்ம பாக்குற சினிமா மாதிரியே ரொம்ப ஒரு பிரம்ம என்ன சொல்றது, ரொம்ப ஆச்சரியமான வகையில எனக்கு அது இருந்தது. பெரிய திருமலை நம்பி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பெருமாளோட ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு உபாசகர். அவர் என்ன சொல்றது, அவரை வர்ஷிப் பண்ற ஒரு நல்ல மனிதர். அவருக்கு 2 தங்கை இருந்தாங்க. அந்த 2 தங்கையில ஒருத்தங்க தான் ராமானுஜரோட அம்மா, இன்னொருத்தங்க பேரு தீப்தின்னு. இவங்க 2 பேரையும் எனக்கு இப்ப எப்படி கனெக்ட் பண்றதுன்னா அப்படியே ராமாயணத்துல இத கனெக்ட் பண்ணி இந்த வரலாறை எழுதியிருக்காரு இந்த வரலாற்று ஆசிரியர்.
ராமாயணத்தை ராமர் லக்ஷ்மணன் இருக்கிற மாதிரி இந்த இந்த கதையில என்னன்னாக்கா இவங்க 2 பேர் அக்கா தங்கைக்கு 2 குழந்தை ஒரு ஷார்ட் பீரியட்ல பிறக்குறாங்க. இப்ப பெரிய திருமலை நம்பி ஸ்ரீரங்கத்துல ஒரு ஆளவந்தார்னு ஒரு பெரிய மனிதரோட ஒரு பெரிய ஒரு வாத்தியார் ஆச்சாரியரோட சீடரா இருக்காரு. அவருக்கு வந்து இந்த 2 தங்கை இருக்கிறாங்க. அவங்கள ஒருத்தங்க ராமானுஜரோட அம்மா. இந்த குழந்தைய பிறந்த உடனே கேள்விப்பட்டு அவர் ஸ்ரீரங்கத்துல இருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு வரார். வந்து பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருந்ததுன்னா, பெரிய பெரிய மகான்களுக்கு எல்லாம் அப்படி பார்த்த உடனே ஒரு கனெக்டிவிட்டி வரும்ல, அந்த மாதிரி இந்த குழந்தைய பார்த்தப்ப இந்த குழந்தைக்கு அவ்வளோ லட்சணமா ஒரு ஒளியோட இருந்ததா அவர் ஃபீல் பண்ணாராம். அந்த நிமிஷமே அவர் என்ன நினைச்சிருக்காரு, இது ஒரு பெரிய மகான் வந்து பிறந்திருக்காரு, நம்ம வைணவத்தோட குலம் வளர்க்கறதுக்காக பிறந்த மாதிரியே அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட லட்சணம், அதோட அமைதி, அதோட என்ன தேஜஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேர் வச்சது அவரு லக்ஷ்மணனோட அவதாரமா கருதி இளைய பெருமாள் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இளையாழ்வார் அப்படின்னு கூப்பிட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி பேர் வச்சுட்டு அவரு போனாலும் அதே மாதிரி அந்த 2வது தங்கைக்கு குழந்தை பிறந்தது கோவிந்தன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த ராமானுஜரும் இந்த கோவிந்தனும் கடைசி வரைக்கும் ஒன்னாவே வராங்க. இந்த ஃபுல் வாழ்ந்த அத்தனை காலத்திலயுமே அவங்க 2 பேருமே ஒன்னா வராங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி புரிஞ்சுது. 2 பேரும் பெரியம்மா பிள்ளை சித்தப்பார் பிள்ளைங்க அந்த மாதிரி. அதாவது பெரியம்மா சித்தி அந்த குழந்தைங்க. இந்த பெரிய திருமலை நம்பி இவரை வந்து இந்த பேரை வச்சுட்டு திருப்பி ஸ்ரீரங்கம் போனா கூட அவர் மனசு ஃபுல்லா ஒரு நம்ம திருப்தி இருக்கும்ல, நம்ம வீட்டை ஒரு குழந்தை பிறந்தா இந்த குழந்தை நம்ம பரம்பரைய ஆளும் அப்படின்னு நம்ம சாதாரண மனுஷங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்து அவர் திருப்பி பெருமாள்கிட்ட போயிருக்காரு. இந்த மாதிரி இருக்கையில ராமானுஜர் பிறந்து வளர்ந்ததுல இருந்தே சாஸ்திரங்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்டா கத்துப்பாராம். அவர் பாக்குறதுக்கும் ரொம்ப ஆஜானுபாகுவா இருப்பாராம். பிசிக்கலியும் ரொம்ப அட்ராக்டிவா ரொம்ப அட்மையர் பண்ற மாதிரி இருப்பாரு. ஆனா அந்த உடம்புக்கும் அவரோட குணத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. அதாவது சாத்வீகமா இருப்பாராம், ரொம்ப சாத்வீகமா இருப்பாராம், கருணையே வடிவமா இருப்பாராம். அவரை பத்தி வர்ணிக்கிறதெல்லாம் ஒரு ராமர் எப்படி இருந்தாரு அவரை வர்ணிச்ச மாதிரியே இருக்கு. ஆனா அவர் லக்ஷ்மணனோட மறு அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ரீபெரும்புதூர்ல தான் இருந்து ஃபுல்லா படிச்சுட்டு இருக்காரு வேதம். ஒரு குறிப்பிட்ட வருடம் வந்த பிறகு அவருக்கு தானா படிச்சுட்டு இருந்தப்ப அவருக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. திருமணம் செய்து வச்சு எல்லா குடும்பமே ஒரு வாரமா கோலாகலமா சந்தோஷமா இருக்கையில 1 மாசம் கழிச்சு ராமானுஜரோட தகப்பனார் இறந்துருவார். ராமானுஜரோட தகப்பனார் தான் அந்த வீட்டையே கட்டி காத்துட்டு வந்தாரு. அவர் இறந்த உடனே அந்த ஃபேமிலியில ரொம்ப எல்லாருமே ஒரு மாதிரி ஆடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்துல இருக்க வேணாம்னு சொல்லி அங்க இருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்துடுறாங்க ஷிஃப்ட் ஆகி. காஞ்சிபுரத்துக்கு ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ண உடனே அங்க வந்துட்டு இருக்கையில அவங்க யாதவ பிரகாசர்னு சொல்லி ஒருத்தர் அங்க பெரிய பண்டிதர் இருந்தார். அவர் எப்படின்னா அவர் வச்சதுதான் சட்டம், அவர் சொல்றதுதான் மாதிரி காஞ்சிபுரம் ஃபுல்லா அவரோட கட்டுப்பாட்டுல இருந்தது. அவர் ஃபாலோ பண்ண அந்த வேதத்தோட அந்த கோட்பாடுகளோட பேர் வந்து அத்வைத்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லாமே பிரம்மன் தான், ஒன்லி ஒன் அப்படின்றதுக்காக தான் அத்வைத்தம் அப்படின்னு பேரு. இதை பத்தி பிரிதொரு டைம்ல நம்ம வந்து டீட்டெயிலா மேடத்தை எடுக்க சொல்லணும்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அத்வைத்தம், துவைத்தம், வசிஷ்டாத்வைத்தம், இது மூணும், இந்த 3 வார்த்தையும் நமக்கு சமஸ்கிருத வார்த்தை மாதிரி இருந்தாலும் நம்மளோட டே டு டே லைஃப்ல இவ்வளவு நாளா பகவத்கீதை சொல்லி தரையில அவங்க ஒவ்வொன்றும் சொல்லியிருக்காங்க. ஆனா இத படிக்கையில தான் எனக்கு அதோட கனெக்ட் பண்ண முடிஞ்சது. இருந்தாலும் இந்த 3க்காகவும் உஷாஜி வந்து ஒரு நாள் சொல்லி தரணும்னு நான் இந்த டைம்ல ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். இவங்க வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்த பிறகு இங்க வந்து ஃபுல்லா படிக்கிறார். இங்க படிச்சுட்டு இருக்கையில யாதவ பிரகாஷருங்கிறது அவரு ரொம்ப பெரிய பண்டிதர். இவரு ராமானுஜர் பை நேச்சர்லயே அவருக்கு வந்து பயங்கர புத்திசாலி. எவ்வளவு புத்திசாலின்னா வாத்தியார் சொல்லி தரதுல தவறு கண்டுபிடிக்கிற அளவுக்கு புத்திசாலி. இயற்கையாவே அவருக்கு எல்லாமே தெரியும். அப்போ அவருக்கு இவர் சொல்லையில இந்த மாதிரி ஒரு வாத்தியார நம்ம ஏத்து பேசுற மாணவன் வந்து இப்பயும் சரி 1000 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி எந்த வாத்தியாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா அந்த 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 ஸ்டூடெண்டே இருந்தா என்ன போனா என்ன, இறந்து போயிடணும் கொன்னுடணும் அப்படின்ற ஒரு துவேஷம் வர அளவுக்கு அவருக்கு அவ்வளோ ஞானியா இருந்திருக்காரு ராமானுஜர். அந்த மாதிரி ஒரு நாள் கிளாஸ்ல அவர் வந்து
ஒரு தவறான வகையில ஒரு விளக்கம் கொடுத்தப்ப ராமானுஜர் அத ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டே சொல்லியிருக்காரு. இது இப்படி சொல்லக்கூடாது தேவரீர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கரெக்டான விளக்கம். நான் ரொம்ப டீப்பா போனேன்னா ராமானுஜர் அதுல இருந்து டைவர்ட் ஆயிடும். ஆனா அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது படிக்கையில. நான் நான் கடைசியா சொல்றேன் அது என்ன புக்குன்னு. நீங்க ஒவ்வொருத்தரும் படிக்கணும்னு என்னோட விருப்பம். அந்த மாதிரி படிக்கையில அந்த வாத்தியாருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் பிரச்சனை ஆயிடுது. அப்பா அவர் என்ன சொல்லிடுறாரு, ரொம்ப திட்டிட்டு ராமானுஜரை ரொம்ப திட்டிடுறாரு. திட்டின உடனே நீ இனிமே வகுப்புக்கு வராத அப்படின்னு சொல்லி வெளியில துரத்தி விட்டுறாரு. அவர் அழுதுட்டே வெளியில வந்துடுறாரு. வந்துட்டு கோவிலுக்கு போறாரு. கோயிலுக்கு இந்த மாதிரி கோயிலுக்கு போகணும்ட்டு கோயில்ல போய் உட்காந்து நமக்கே மனசு கஷ்டமா இருந்தா நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போகல. அந்த மாதிரி ராமானுஜரும் காஞ்சி வரதராச்சாரியர் கோவிலையும் அவருக்கும் ரொம்ப நெருக்கமா இருந்தது. வரதாச்சாரிய பெருமாளை வரதராஜ பெருமாளை இந்த வாழ்க்கை வரலாறு எழுதின ஆசிரியர் எப்படி குறிப்பிடுறார், பேரருளாளன் அப்படின்னு தான் கூப்பிடுறார். அவ்வளவு பெரிய பெருமாள் அவ்வளோ நல்ல ஒரு பிரம்மாண்டமான உயரத்தோட ரொம்ப சாத்வீகமா கருணையே நிரம்பி எல்லாருக்கும் அவரை பிளெஸிங்ஸோட இருக்கிற அந்த பெருமாளை இவங்க எல்லாரும் காஞ்சிபுரம் ஃபுல்லா ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கையில இந்த ராமானுஜரும் அங்க போய் சாமி கும்பிட்டு தன்னோட கஷ்டத்தை சொல்லி அழுதுட்டு வர்றாரு. ஏன்னா அவருக்கு வயசு ரொம்ப கம்மி தான். கல்யாணம் ஆயிடுச்ச வழிய ஒரு 16, 17, 20ஸ்குள்ளதான் இருந்தது அந்த ஏஜ். அந்த மாதிரி இருக்கையில இங்க இன்னும் ஒரு சின்ன கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அவர் பேரு திருக்கச்சி நம்பிகள். திருக்கச்சி நம்பின்றவரு காஞ்சியிலேயே இருக்கிற ஒரு காஞ்சி பூர்ணர்ந்த பேர் அவர் பேர். இந்த திருக்கச்சி நம்பிகள் ராமானுஜரோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. திருக்கச்சி நம்பிகள் பிராமணர் கிடையாது. இதுல நம்ம ஜாதி இதெல்லாம் நான் குறிப்பிடுறத யாரும் தவறா எடுத்துக்காதீங்க. அதுல இருக்கிறத நீங்க கேட்டுட்டே வந்தீங்கன்னா கடைசியா புரியும் நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னு. அவர் பிராமணர் அல்லாத ஒரு வேளாளர் குலத்துல இருந்து வந்தவர். ஆனா காஞ்சியில இருக்க பெருமாளுக்கு அவர் சாமரம் வீசுறவராம். அதாவது வெயில் காலத்துல அவருக்கு வெட்டி வேறு அந்த மாதிரி இருக்கிற இத வீசிட்டு இருப்பாரா. அவரோட பெருமாளோட பேசுறவரை அவர் ஒருத்தர் தானோ. காஞ்சியில இருக்க பெருமாள் திருக்கச்சி நம்பிகளோட நித்தியமா பேசிட்டு இருப்பாராம். அதாவது ஃப்ரெண்டு நம்ம பேசிட்டு போல ஃப்ரெண்ட்லியா அந்த மாதிரி பேசுறவரு. இது காஞ்சிபுரத்துல இருக்க அத்தனை பேருக்கும் தெரியுமா. அதனால திருக்கச்சி நம்பிகளை அங்க காஞ்சிபுரத்துல இருக்க அவ்வளோ பெரிய பெரிய மகான்கள், பண்டிதர்கள், ஆச்சாரியர்கள் எல்லாருமே திருக்கச்சி நம்பிகளை நமஸ்காரம் பண்ணுவாங்க. பார்த்தா மரியாதையோட அவரு நடத்துவாங்க. ஆனா அவர் எப்படி நேர்ல இருப்பாருன்னா ரொம்ப சாதாரண மனிதர், சாத்வீகமா இருப்பாரு, கலர் கம்மியா இருப்பாரு, சிரிச்ச முகத்தோட இருப்பாரு, ரொம்ப அன்பா இருப்பாரு. சிலப்போ ஒரு ஆங்கிள் பார்த்தா அவரை பார்த்தா பைத்தியம் மாதிரி தோணுமா. ஆனா யாருமே அவரை பைத்தியம்னு கூப்பிட மாட்டாங்களாம். ஏன்னா அவர் எப்போதும் நடந்து ரோட்ல போகையில அவர் கூடயே ஒரு உருவம் பேசி நம்ம நிறைய சினிமால எல்லாம் பார்த்திருப்போம். ஏதோ ஒரு இல்யூஷனா ஒரு ஒரு இருக்கும். இவங்க பார்த்தா பேசிட்டு இருப்பாங்க அவங்களோட. அந்த மாதிரி இவர் நடக்கையில பேசிட்டு இருக்கிறதும் பாக்குறவங்களுக்கு இவர் யாரோடையோ நடந்து போற மாதிரியே இருக்குமா. அது வேற யாருமே இல்ல, பெருமாள் தான். பெருமாளுக்கும் அவருக்கும் அவ்வளவு க்ளோஸ் ரிலேஷன் இருந்துதான். இந்த திருக்கச்சி நம்பிகள் எங்க பிறந்தாருன்னா பூந்தமல்லின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற இல்ல மெட்ராஸ்ல, அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்திருக்காரு. அவர் வாழ்ந்தது காஞ்சிபுரத்துல. இந்த பூந்தமல்லிக்கு காஞ்சிபுரத்துல இருந்து அவர் நித்தியப்படி போவாராம். அந்த காலத்துல பஸ் கிடையாது. தினமும் காஞ்சிபுரத்துல இருந்து இதை பிராக்டிக்கலா இதெல்லாம் சாத்தியமான நமக்கு பெரிய ஆச்சரியமே படிக்கும் போது வருது. காஞ்சிபுரத்துல இருந்து டெய்லி போய் பூந்தமல்லியில இருக்க பெருமாளை சாமி கும்பிட்டுட்டு வருவாராம். இது எந்த வழியா போவாருனாக்க நம்ம திருப்பி ஸ்ரீபெரும்புதூருக்கே ராமானுஜர் மனசு வெறுத்து போயிடுறாரு. அங்க போய் இருந்துட்டு அவரா மறுபடியும் படிக்கிறாரு. ஏன்னா அவரோட குருமார் தான் துரத்தி விட்டுட்டாரு, இவரை வரக்கூடாது, இனி குருகுலத்துக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி போயிட்டு வர வழியில ஒரு நாள் நம்மளோட ராமானுஜரை பார்த்துடுறாரு. பார்த்த உடனே எப்படின்னா ராமானுஜர் உருவம் எப்படின்னா பார்த்த உடனே அப்படியே ரொம்ப பிரமிப்பா இருக்குமா. அவ்வளோ அழகா இருப்பாராம். அது என்ன சொல்றது, எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்லுவோம்ல, ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு உருவம். அதையும் தாண்டி ஒரு தெய்வீக உருவம். இவரு பெருமாளோட பேசுறவர். சோ இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் ஆயிடுச்சான். பார்த்துட்டு ராமானுஜரும் இவரை பார்த்த உடனே விழுந்து கும்பிடுறாரு. ஆனா திருக்கச்சி நம்பிகள் எப்போதுமே தன்னைய ரொம்ப தாழ்வாதான் வச்சிருப்பாராம்.
அதாவது பிராமணர்கள் தன்னைய தொடக்கூடாது, நான் ரொம்ப தாழ்த்தப்பட்டவன், என்னைய தொடாதீங்க, என்னை கும்பிடாதீங்க அப்படின்றதா அவரோட ரெக்வஸ்டா இருந்தது. அந்த திருக்கட்சி நம்பிகள் இந்த மாதிரி இவர் ரொம்ப மனசு வருத்தத்தோட இருக்கும்போது திருக்கட்சி நம்பிகளை பார்த்த உடனே இவருக்கு அப்படியே எப்படின்னா ஒரு அப்பாவை பார்த்த மாதிரி இருந்துதான். ஏன்னா அவரோட வயசு ஒரு கிட்டத்தட்ட 50 வயசு தாண்டி இருக்கும். திருக்கட்சி நம்பிகளுக்கு ராமானுஜரை பார்த்த உடனே தன்னோட புள்ளைய பாக்குற மாதிரி இருந்ததுதான். சோ இவர ராமானுஜர் என்ன பண்ணிருக்காரு, என்னோட வீட்டுக்கு வாங்க. அப்பெல்லாம் வந்து இந்த மகான்கள்லாம் டெய்லி வந்து அன்னபிக்ஷம் எடுத்துதான் சாப்பிடுவாங்க. அது வந்து அவ்வளோ ஒரு அதுதான் அவங்களோட வாழ்க்கை நெறிமுறையா இருந்தது. இன்னைக்கு சுவாமிகள் எங்க வீட்டுல வந்து சாப்பிடணும்னு ராமானுஜர் கூப்பிட்டிருக்காரு. ஒரு சின்ன குழந்தை தானே கூப்பிடுதுன்னு இல்லாம அவர் பின்னாடியே மயங்கி போய் போறார் திருக்கட்சி நம்பிகள். போயிட்டு இவங்க 2 பேரும் உரையாடையில திருக்கட்சி நம்பிகளுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துருது. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ சப்போர்ட்டா இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கையில திருக்கட்சி நம்பிகள் இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு அவரு காலை பிடிச்சு விடுறாராம் திருக்கட்சி நம்பிகளோட காலை. உடனே அவர் காலை இழுத்துட்டு, ஏன் காலை நீ பிடிக்க கூடாது, நீ வந்து குலத்திலேயே உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்த ஒரு பெரிய புத்திசாலி பிள்ளை, நான் வந்து ஒரு சாதாரண வேளாளன், என்ன காலை நீ தொட்டு என்னைய பாவத்துக்கு உள்ளாக்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் உடனே நான் உங்க காலை தொட முடியாத அளவுக்கு ராமானுஜர் சொல்றாரு, நான் வந்து அவ்வளவு பாவியா இருக்கனா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாரு. இவர் உடனே சமாதானப்படுத்தி, சின்ன குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை அரவணைச்சு எல்லாமே அவருக்கு சமாதானம் சொல்லி அவருக்கு ஒரு தைரியம் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் ராமானுஜர் சொல்றார், பூணூல் அணியறதுனால மட்டும் நான் பிராமணன்னு நீங்க நினைச்சு என்னைய தள்ளி வச்சிடாதீங்க. நீங்க வந்து பெருமாளோட நித்தியப்படி பேசுறீங்க, நீங்க தான் எனக்கு வழி காட்டணும், நீங்க தான் எனக்கு ஆச்சாரியனா இருக்கணும் அப்படின்னு. ராமானுஜர் இயற்கையிலேயே அவ்வளவு புத்திசாலியா இருந்து ஒரு நல்ல குருமார் கிடைக்க மாட்டாங்களான்னு அலைஞ்சிருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு கடவுளோட அவ்வளவு பக்தி இருந்து நம்ம எல்லா ஸ்லோகமும் தலைகீழா ஒப்பிச்சா கூட நமக்கு வந்து கடவுளுக்கும் நமக்கும் நடுவுல ஒரு குருன்னு வேணுங்கிறதுனாலதான் அந்த காலத்துல அந்த காலத்து முறைப்படி தாய் தகப்பன் குரு அப்படின்னு சொல்லி வந்துட்டுதான் எல்லாமே வருது அப்படின்னு நமக்கு இப்பதான் தெரியும். இப்போ இத படிக்கும்போது இன்னொரு தடவை உணர முடியுது. சோ இவ்வளவு புத்திசாலியான ராமானுஜருக்கு திருக்கட்சி நம்பிகள் குருவா வரமாட்டாரான்னு சொல்லி ஏங்கி போறாரு. ஏன்னாக்க அவரு பெருமாளோட அவ்வளவு க்ளோஸா இருக்காரு. அப்ப அவரால நமக்கு எல்லாமே செய்ய முடியும்னு இவருக்கு ஒரு ரொம்ப ஏதாவது நம்ம செஞ்சு நம்ம காலை பிடிச்சு நம்ம வந்து நம்ம கத்துக்க மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா திருக்கட்சி நம்பிகளுக்கு ஒரே ஒரு ஸ்லோகமோ ஒரு வேதமோ எதுவுமே தெரியாது. அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கடவுளோட சரணடைஞ்ச ஒரு பக்தன். அவர் அவ்வளோ ஒரு அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்சது வெயில் காலத்துல அவருக்கு குளிர வைக்கணும், குளிர் காலத்துல அவருக்கு சாம்பரம் வீசணும், சூடா வர மாதிரி. இப்படிதான் அவர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி இருக்கையில 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆதரவா இருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்துல ஒரு நிமிஷம். இந்த மாதிரி நேரத்துல யாதவ பிரகாசர் என்ன பண்றாரு, இப்படியே விட்டாக்க ராமானுஜர் வந்து அவரை டீக்ரேட் பண்ண மாதிரி நினைச்சிட்டு அந்த வன்மத்தோடயே இருக்காரு. அவரு பெரிய பண்டிதரானா கூட ராமானுஜரை ஒழிச்சாதான் நம்மளால வந்து நம்ம பெரிய ஆள்னு இருக்கணும். இப்படியே விட்டா ராமானுஜர் பெரியவனா வந்துட்டானா நம்மளோட இங்க சாம்ராஜ்யம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன நினைக்கிறாரு, ராமானுஜரை திருப்பி வந்து ஸ்கூலுக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாரு, குருகுலத்துக்கு கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு நம்ம எல்லாரும் காசிக்கு போலாம், நான் வந்து உன்னையும் கூட்டிட்டு போக விரும்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே ராமானுஜர் நிஜமாவே நம்பிட்டு அவரோட போறார். இந்த யாதவ பிரகாஷர்ங்கிறவர் இப்ப திருக்கட்சி நம்பில இருந்து நம்ம யாதவ பிரகாஷர் பழையபடி வரோம். யாதவ பிரகாஷருங்கிறது யாரு, நம்ம ராமானுஜருக்கு ஏற்கனவே பாடம் சொல்லி தந்துட்டு காஞ்சிபுரத்துல இருந்த மிகப்பெரிய பண்டிதர். அவரை அவமானப்பட்டதை மறைக்கிறதுக்காக, அதை பழி வாங்கறதுக்காக ராமானுஜரை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும்னு மனசுல நினைச்சிட்டு காசிக்கு கூட்டு போய் ஒழிச்சிட்டோம்னாக்க ரொம்ப தொலைவுல நம்ம ஒழிச்சிட்டோம்னா இங்க இருக்கவங்களுக்கு சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லி அவர் கீழே படிக்கிற 2-3 சீட பசங்களை வச்சுட்டு அவர் ஐடியா பண்ணி நம்ம வந்து இவனை கூட்டிட்டு போய் நம்ம காட்டுல வச்சு இவனை ஒழிச்சிடலாம், நீங்க வந்து எனக்கு அது துணையா இருக்கணும். அப்பெல்லாம் வந்து குருமார்களோட படிக்கிற சீடர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே காலால் இட்ட பணியை தலையால் செய்யறது, அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. அவங்க எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டாங்க. இந்த யாதவ பிரகாஷரோட எப்படி ராமானுஜர் போய் படிச்சாரோ அதே சமயத்துல
நம்ம ஃபர்ஸ்ட்ல பெரிய திருமலை நம்பி இருந்தார்ல, ராமானுஜரோட தாய் மாமா வந்து பேர் வச்சாருல்ல, அப்ப கோவிந்தன் ஒரு குழந்தை இருந்தது இல்லையா, அந்த கோவிந்தனும் ராமானுஜர் கிட்டத்தட்ட வயசு. அவரும் இந்த யாதவ பிரகாஷரோட சீடரா படிச்சார். தட் இஸ் ஸ்டூடெண்டா படிச்சார். சோ அவரும் இந்த குரூப்ல இருக்கார். இப்படி எல்லாருமா சேர்ந்து காசிக்கு போறாங்க. காசிக்கு போற வழியில பாத்தீங்கன்னா, இப்ப காஞ்சிபுரத்துல இருந்து காசிக்கு நடைப்பயணமா தான் போகணும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாச காலம் போகணும். காட்டு வழியில எல்லாம் நடந்து போகணும். அப்ப யாதவ பிரகாஷர் ஒரு 3 சீடரை மட்டும் தயார் பண்ணி இவரை கொன்னுடணும் அப்படின்னு பிளான் பண்ணிடுறாரு. ஒரு நாள் கொஞ்ச தூரம் போனோம்னா ஒரு காட்டுல எல்லாருமே தங்குறாங்க. தங்கியில என்ன ஆகுது, அப்போ அவர் கூப்பிட்டு பேசுறாரு. அதாவது ஒவ்வொரு தடையும் இந்த வில்லன்கள்லாம் சேர்ந்துட்டு பிளானை வந்து திருப்பி திருப்பி ரீகேப் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம இதை பண்றோம்னு சொல்லி அவர் பேசல. கோவிந்தன்றவரு அவரோட சித்தியோட பையன் இதை கேட்டுறாரு. கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகி அவர் என்ன பண்றாரு, மெதுவா போய் ராமானுஜர்கிட்ட சொல்லிடுறாரு. ஏன்னா அவரு பெரியம்மாவோட பையன் இல்லையா, தன்னோட அண்ணன் இல்லையா, அவர் எப்படி விட்டு கொடுப்பாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, போய் பா நீ என்ன பண்ணு, தயவு செய்து எப்படியாவது இந்த காட்டுல தப்பிச்சு போய் நீ ஊர் போய் சேர்ந்துரு, இல்லைன்னா உன்னைய கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லி அவரை கையில கவரா, பரவாயில்ல நான் எப்படி போறது, எனக்கு இந்த காட்டுல போக வழி தெரியாது அப்படின்னு அவர் பயப்படுறாரு. என்னதான் இருந்தாலும் அவர் அவ்வளவு ஒரு வளர்ச்சியான ஒரு பெரிய ஆண்மகன் கிடையாது இல்லையா. அவர் ரொம்ப பயந்துட்டு அவரும் ரொம்ப நான் போகல அப்படிங்கிறார். கோவிந்தன் தான் அவரை மனசளவுல தயார் பண்ணி நீ எப்படியாவது போயிடுன்னு சொல்லி அவ கூட்டிட்டு போய் அவரை ஒரு இடத்துல விட்டுட்டு கோவிந்தன் மறுபடியும் வந்து இந்த ஸ்டூடெண்டோடய சேர்ந்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துடுறாரு. மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா யாதவ பிரகாஷர் எந்திரிச்சு பாக்குறாரு. பார்த்தா ராமானுஜரை காணும். அப்ப எல்லாரையும் விட்டு தேட சொல்றாரு. இந்த மீன் டைம் ராமானுஜர் என்ன பண்றாரு, ரொம்ப நேரம் அந்த காட்டுல பயத்தோடயே இருக்கிறாரு. ராத்திரி ஆயிடுது. கொஞ்ச தூரம் நடந்து போய் ஒரு மரத்தடியில படுத்து தூங்கிடுறாரு. திருப்பி காலையில எழுந்து உட்காந்து மத்தியானம் வரைக்கும் அவர் அப்படியே தவிச்சிட்டு இருக்காரு. நம்ம எப்படி போறோம், அவருக்கு வழி தெரியல. திருப்பி காட்டுக்குள்ள போறாரு. போகையில பார்த்தா அங்க ஒரு இந்த வேட்டையாடுவாங்கல்ல வேடவர், அந்த வேடவனும் அவனோட ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து நடந்து வராங்க. வந்துட்டு தம்பி பார்த்தா ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கியே, எங்கப்பா காட்டுல வழி தவறி வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவரு வந்து ஒரு அவ்வளவு நேரம் இருந்த பயத்துல அவங்கள பார்த்து அழுது என்னை எப்படியாவது கொண்டு விடுங்க, நீ எந்த ஊருப்பான்னு கேக்குறாங்க. காஞ்சிபுரம். நாங்களும் காஞ்சிபுரம் தான் போறோம்ப்பா, நாங்க நாங்க கஷேத்ராடம் போயிட்டு இருக்கோம், நாங்க உன்னைய காஞ்சிபுரத்துல பத்திரமா கொண்டு வச்சிடறோம், நீ கவலைப்படாதுன்னு அவருக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவரை கூட்டிட்டு போறாங்க. இந்த மீன் டைம் இங்க வந்தீங்கன்னா யாதவ பிரகாஷர் சீலர்களை விட்டு தேட சொல்றாரு. தேடின உடனே கோவிந்தனை கூப்பிட்டு கேக்குறாரு, டேய் சொல்லுடா, எங்க உங்க அண்ணன் எங்க போயிட்டான், உனக்கு தெரியாத இல்ல அப்படின்னு மிரட்டினோடனே கோவிந்தன் என்ன சொல்றாரு, இல்ல பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போனாரு நைட்டு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும், நான் தூங்கி போயிட்டேன் அப்படிங்கிற. அப்பனா அவன் அங்க போயில காட்டுக்குடியில் போயிருக்கல, அவனை மிருகங்கள் அடிச்சு கொண்டு இருக்கும் அப்படின்னு இவராவே முடிவு பண்ணிட்டு நம்ம என்னடா பண்றது, அவன் வந்த கர்மா, அவன் அப்படி செத்துட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு இவர் ஒண்ணுமே நடக்காத மாதிரி கங்கைக்கு காசிக்கு போயிருப்பாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ராமானுஜரை இவங்க காசிக்கு போய் சேர்ற வரைக்கும் நம்ம ராமானுஜருக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ராமானுஜரை இந்த வேடவ தம்பதிகள் கூட்டிட்டு நடந்து வராங்க. ஒரு நாள் ஆன உடனே ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த உடனே அவர் தூங்கி எழுந்து பாக்குறாரு. பக்கத்துல வந்து ஒரு கிணறு, குளம் எல்லாம் இருக்கு. இப்ப அந்த வேடவ தம்பதியில அந்த அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க எனக்கு ரொம்ப தண்ணி தாகம் அடிக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ராமானுஜர் சின்ன பிள்ளை தானே, நம்ம கூட வர சின்ன குழந்தைங்க என்ன பண்ணும், நான் ஓடி போய் எல்லாம் செய்யறேன், நான் ஓடி போய் கடையில சாமான் வாங்கிட்டு வரேன்ற மாதிரி இவர் ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்றாரு. இவர் ஓடி போய் கிணறுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த அம்மா நான் எனக்கு தண்ணி தாகம் போல அப்படிங்கிறாங்க. திருப்பியும் போய் 2வது தடவை தண்ணி எடுத்துட்டு வர்றாரு. அப்பயும் அந்த அம்மா மூஞ்ச ஒரு மாதிரி எனக்கு தாகமா இருக்குன்னு திருப்பி 3வது தடவை அவர் எடுத்துட்டு வந்து கொடுக்கையில பார்த்தாக்கா அவங்க 2 பேரும் காணா போயிடுறாங்க. இவரு உடனே மறுபடியும் ஐயோ என்னாச்சு அப்படின்னு பயத்துல நிக்கல. அங்க இருந்து ஒரு பெரியவர் வர, என்னடா இங்க நிக்கிற அப்படின்னு சொல்லி அவரு மிரட்டுறாரு. இல்ல நான் இந்த மாதிரி இது எந்த இடம், என்ன எந்த ஊருங்கிற, காஞ்சிபுரத்துல வந்து நின்னுட்டு எந்த ஊருங்கிற, இந்த ஊர் பயமா இருந்தானே நீ இருக்க, உனக்கு என்ன, உன்னை பார்த்திருக்கேன் நானு, நீ யாதவ பிரகாஷனோட சீடன் தானே, குருகுலத்துல படிச்ச இல்ல அப்படின்னு சொல்லி அவரு 2 அதட்டல் போட்டு நீ என்ன இங்க நிக்கிறன்னு உடனே ராமானுஜர் அப்படியே கண் கலங்கி நின்னுறாரு. நம்மளை கொண்டு விட்டது பகவானும் அம்பாலும் தான் நினைச்சு அப்படியே நெடுஞ்சாண்டியா அந்த கிணறு கிட்ட விழுந்து கும்பிட்டுட்டு எனக்காக இவ்வளவு அருள் பண்ணிருக்கீங்களேன்னு சொல்லி அவரு ரொம்ப கொஞ்ச நேரம் அப்படியே அந்த கிணறு பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்காரு.
இந்த கிணற பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஒரு தீர்த்தத்துக்கும் ஒரு ஒரு கதை இருக்குன்ற மாதிரி அந்த கிணறு பேரு சால கிணறு. இந்த சால கிணறு தீர்த்தம்ங்கிறது என்னன்னா, எவ்வளவு கொடிய நோய் இருந்தாலும் அதுல வந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டே வந்தாக்க அந்த நோய் தீர்ந்து போயிடும் அப்படின்ற ஒரு வரலாறுனால இந்த பாரத தேசத்துல இருக்க எல்லாருமே இங்க வந்து தண்ணி எடுத்துட்டு போய் குடிப்பாங்களாம். அப்படியாமட்ட ஒரு புகழ் வாய்ந்த கிணறா அந்த கிணறு. அங்க ஊர் மக்கள்லாம் அந்த கிணறுலதான் தண்ணி எடுப்பாங்களாம். சுவாமிக்கு கோயிலுக்கு அந்த நித்தியப்படி எல்லா ஆராதனையும் பண்றதுக்கு அந்த சால கிணறுலதான் தண்ணி எடுப்பாங்களாம். இன்னமும் காஞ்சிபுரத்துல அந்த கிணறு இருக்குன்னு சொல்லி சொல்லுது. இந்த நம்ம வரலாறு சொல்லுது, இந்த புக்கு சொல்லுது. சோ இந்த கிணறு வந்து இவ்வளவு பிரசித்தி பெற்ற கிணறுல அவருக்கு அந்த பெரியவர் வந்து அதட்டல் போட்டவன இவர் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்து அந்த பிரமிப்புல இருந்து நீ மீள முடியாதுல்ல, நம்மள கொண்டாந்து விட்டாங்களா, நமக்கே இந்த மாதிரி எல்லாம் மிரக்கல் நடக்கையில கடவுள் நமக்காக கூட இவ்வளவு செஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம அந்த ஆச்சரியத்திலேயே உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்து இருந்துட்டு எழுந்து வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போகையில பார்த்தா அவங்க அம்மா வந்து இவங்க யாதவ பிரகாசர் அவரோட ஆச்சாரியார் கிட்ட வரும்போது இவங்க ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து திருப்பி காஞ்சிபுரம் வந்துடுறாங்க. இந்த காஞ்சிபுரத்துல அம்மா வீட்டுக்கு போயில போய் பார்த்தா அவங்க அம்மா உள்ள அழுதுட்டு படுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா இறந்த பிறகு அவங்க அம்மாவும் ராமானுஜர் மட்டும்தான் அந்த வீட்டுல இருக்காங்க. ராமானுஜரோட ஒய்ஃபா அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி இருக்கையில அந்த அம்மா வந்து லோன்லினஸ்னால ரொம்ப அழறாங்க. தனியா இருக்கும், நம்ம குழந்தை போய் பத்திரமா போயிட்டு திரும்பி 6 மாசம் கழிச்சு, 3 மாசம் போக 3 மாசம் வர 6 மாசம் கழிச்சு தானே பாவணும், அவ்வளவு அழுதுட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ராமானுஜர் போய் தாயே அப்படின்னு கூப்பிட்டு வணங்குறாரு. அவங்களால நம்பவே முடியல, அழுதுட்டே எந்திரிச்சு பாக்குறாங்க, தன் பையன் நிக்கிறாரு. அவங்க உடனே அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்னன்னு கேக்குறாங்க. நான் தான் தப்பிச்சு வந்த கதையெல்லாம் சொன்ன உடனே அவங்களுக்கு அவ்வளவு ஷாக்கா இருந்தது. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்படியோ உன்னைய பெருமாள் காப்பாத்திட்டாரு, தாயாரோட வந்து உன்னைய காப்பாத்திட்டாருன்னு அவங்களும் விழுந்து கும்பிட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஒண்ணுமே சமைக்கவே இல்லை, அவங்க பட்னி கிடக்குறாங்க பிள்ளையோட ஏக்கத்துல. அதுக்கப்புறம் போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மீன் டைம் அவங்களோட சின்னம்மா இருக்காங்கல்ல, கோவிந்தன்னு இவரை காப்பாத்தி அமிச்சாருல்ல இவரை, அவங்க அம்மா வந்து ஊர்ல இருந்து பக்கத்து ஊர்ல இருக்காங்க. அவங்க வந்து மருமகளை கூட்டிட்டு இங்க வராங்க, எதேச்சியா வராங்க. இந்த மாதிரி பையன் ஊருக்கு போயிட்டதுனால அக்கா சமைக்காம படுத்துட்டு இருப்பான்னு தெரிஞ்சு சோகத்துல இருப்பான்னு கூட வந்து இருக்கலாம். ராமானுஜரோட அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்றது, சாஃப்ட் நேச்சர், அதாவது ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள ஒரு தாய். ஆனா கோவிந்தனோட அம்மா ரொம்ப துணிச்சலானவங்க, ரொம்ப யதார்த்தமானவங்க, பிராக்டிக்கலா இருக்கிறவங்க அந்த காலத்திலேயே. அவங்க தன் பையன் அங்க போயிருக்கான் வருவான் அப்படின்னு தைரியமா இருந்துட்டு இருக்கிறவங்க. அக்காவுக்காக சப்போர்ட் பண்றதுக்காக இங்க வராங்க. வந்துட்டு இங்க வரும்போது என்னாச்சுன்னா, இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு அவங்களும் ஆச்சரியப்பட்டுட்டு யார்கிட்டயுமே இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க அங்க போயிட்டு இங்க வரதுக்குள்ள திருக்கச்சி நம்பிகள் வரார். திருக்கச்சி நம்பிகள் யாரு, நம்ம காஞ்சி பெருமாளை வந்து நித்தியபடி அவரு வந்து சேவை பண்றவர், அவருக்கு சாமரம் வீசுறவர். அவர் வந்த உடனே அவர்கிட்டயும் சொல்லி இவர் வந்து காலில் விழுந்து கும்பிடுறாரு. உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க, நீங்க என் பையனுக்கு ஒரு வழி காமிக்கணும் அப்படின்னு சொன்னவங்க சரின்னு சொல்லி, நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ பெருமாளை கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃபுல்லா அவரோட கூட இருந்து அவரை வந்து சமாதானப்படுத்திட்டு நார்மலா ஆக்கிட்டு நீ படி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்றாரு, இவர் உட்காந்து ஃபுல்லா படிக்க ஆரம்பிச்சிடுறாரு. வேதங்களை தானாவே படிக்கிறார். இந்த மீன் டைம் இந்த போற வர 3 மாசம் 6 மாசம் காலம் முடிஞ்சிச்சா, யாதவ் பிரகாஷர் இங்க வர்றார். நான் வந்து ரொம்ப லென்த்தியா சொல்றேன்னு நினைக்காதீங்க, ஒன்னொன்னும் அப்படியே படிக்க படிக்க இதை விட நிறைய இருந்தது. நான் வந்து சுருக்கமா சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்ல பாக்குறேன். யாதவ் பிரகாஷர் திரும்பி வரையில வந்து பார்த்துட்டு மறுபடியும் குருகுலத்தை ஆரம்பிக்கல. ராமானுஜரை பார்த்த உடனே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு. எப்படி இவனால இங்க வந்தோன்னா, ராமானுஜர் எதுவுமே காமிக்காம அவர் காலில் விழுந்து கும்பிட்டு ஆச்சாரியார் என்னை வந்து நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொன்னோன்னு அப்படியே உருகி போயிடுறாரு. அவ்வளவு வந்து கெட்டவன்னா 100% யாரும் கெட்டவங்களா இருக்கிறது இல்ல, நல்லவங்கன்னா யாரும் 100% நல்லவங்களா இருக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி யாதவ பிரகாஷருக்கு இவரோட சாந்த குணமும் அவரோட பணிவையும் பார்த்தோன்னு திருப்பியும் வாடா, நீ வந்து நீ எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டேன்னு நினைச்சிட்டேன்னு சேர்த்துக்கிறேன்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாரு. இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு மறுபடியும் குருகுலத்துல படிக்கிறாரு. சரி, மறுபடியும் குருகுலத்துல படிக்கிறாரே, கம்முன்னு வாயை வச்சுட்டு படிக்கலாம்ல. திருப்பியும் அவர் வாத்தியார்ட்ட வம்பு. வாத்தியார் கொல்லவே தீர்மானிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு அமைதியா படிச்சிருக்கலாம். ஆனா இயல்புலயே அவர் புத்திசாலி, அவரால தாங்க முடியல தப்பு தப்பா வேதங்களை சொல்றது.
திருப்பியும் அவர் என்ன பண்றாரு, அத்வைத அத்வைத்த அந்த ஞானத்துல அந்த வேதத்துல ஒரு கோட்பாடு வரையில இவர் வந்து இது இப்படி கிடையாது அப்படின்னு எடுத்து சொல்றாரு. இந்த முறை யாதவ பிரகாஷர் அவரோட வாத்தியாருக்கு ரொம்ப கோவம் வந்து அடிச்சு விரட்டி விட்டுறாரு. இனி நீ என் கண்ணிலேயே முழிக்க கூடாது, ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி, நீ வரவே கூடாது அப்படின்னு. அவர் என்ன பண்றாரு, அழுதுட்டே போய் கோயிலுக்கு போய் திருக்கச்சி நம்பிகள்கிட்ட சொல்றாரு நடந்ததெல்லாம். உடனே அவர் ஆறுதல் சொல்லி, நீ இனிமே அழாத, நீ இங்க வா, நீ வந்து இனிமே நித்தியப்படி சால கிணறுல இருந்து ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து பெருமாள்கிட்ட கொடு, பெருமாள்கிட்ட கொடுத்துட்டு அவரோட ஆராதனை பண்ணிட்டு நீ இங்கேயே பூஜை பண்ணிட்டு இங்கேயே இரு, நீயாவே படி, பெருமாள் உனக்கு ஒரு வழி காமிப்பாருன்னு தடால்னு அவர் காலில் விழுந்துடுறாரு. நீங்க என்னை குருவா, என்னைய சீடனா எடுத்துட்டு நீங்க எனக்கு குருவா இருந்து எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு. இந்த தடவை திருக்கச்சி நம்பி நொந்து போயிடுறாரு. உன்னை நான் மறுபடியும் சொல்றேன், என் காலில் விடாதன்னு சொல்லிட்டு இவரை சமாதானப்படுத்தி எழுந்து அனுப்பிச்சிட்டு, நீ நித்தியப்படி ஆராதனை பண்ணி பெருமாள்கிட்ட வேண்டிக்க, உனக்கு ஒரு வழி காமிப்பாரு. திருப்பி என்ன பண்றாரு, திருக்கச்சி நம்பிகள் அன்னைக்கு வந்து பெருமாள்கிட்ட சொல்றாரு, நீங்க வந்து எனக்கு ரொம்ப அபச்சாரமா இருக்கு, இந்த பிராமண குலத்துல பிறந்த இந்த பையன் என் காலில் விழருது, என்னையே வந்து நீங்க குருவாக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் சிம்பிளா வாழணும்னு நினைக்கிறேன், நான் உங்களுக்கு சேவை பண்றேன், நான் உங்களோட இருக்கேன், நான் உங்களை வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு அடிமை மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு பெரிய பதவி எதுவும் கொடுக்காதீங்க, நான் யாருக்கும் ஆச்சாரியனா இருக்க விரும்பலை, நீங்க வந்து அவனுக்கு ஒரு வழி காமிச்சிட்டீங்கன்னா அவன் என்னை விட்டுருவான் அப்படின்னு பெருமாள்கிட்ட வந்து வேண்டிக்கிறார். பெருமாள் சரி நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி பதில் சொல்றாரு. அதுக்கப்புறம் திருக்கச்சி நம்பிகள் சமாதானம் ஆயிடுறாரு. டெய்லி இந்த மாதிரி தண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுத்து ஆராதனை பண்ணிட்டு இருக்கையில ஒரு 3-4 மாசம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பண்ணையில இங்க என்ன பண்றாங்க, கோவிந்தன்னு சொல்லி ஒரு சின்ன ஒன் லைன்ல சொல்லிடுறேன், இவரோட சித்தி பையன் இவரை காப்பாத்தி அமைச்சார் இல்லையா, இவங்க எல்லாம் கங்கையில குளிக்கையில கோவிந்தனுக்கு கையில ஒரு லிங்கம் கிடைக்குது கங்கையில இருந்து, அதுக்கு பேரு பானலிங்கம்னு பேரு. அந்த லிங்கத்தை கிடைச்ச உடனே யாதவ பிரகாஷர் அவரோட ஆச்சாரியத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவர் என்ன சொல்றாரு, உன்னை பாரு கடவுளோட அருள் எவ்வளவு இருக்கு, சிவபெருமான் வந்து உன்னைய அவரை பூஜிக்க கூப்பிடுறாரு, அதனால நீ நித்தியப்படியா இந்த பானலிங்கத்துக்கு ஆராதனை பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அன்னில இருந்து வைஷ்ணவரான கோவிந்தன் என்ன பண்றாரு, சிவபெருமான ஆராதனை பண்ணிட்டு அந்த லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இவங்க கங்கையில இருந்து திரும்பி வரும்போது வர வழி வந்து இன்னைக்கு காளஹஸ்தின்னு சொல்றேன் இல்லையா, அதுக்கு பேரு மங்களாபுரம்னு பேர். அந்த ஊரை கிராஸ் பண்ணையில கோவிந்தனுக்கு ஏதோ தோணி, நான் இந்த இடத்துலயே நான் இந்த லிங்கத்தை வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன், நான் உங்களோட ஊருக்கு வரல அப்படின்னு சொல்லிடுறாரு ஆச்சாரியர். ஆச்சாரியாரும் சரி நீ இனிமே நீ இங்க இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்கே விட்டுட்டு வந்துடுறாரு. இவர் என்ன பண்றாரு, கோவிந்தன் தாங்கிட்ட இருக்க பணத்தை எல்லாம் போட்டுட்டு மங்களாபுரத்துல ஒரு இடம் வாங்கி இந்த லிங்கத்தை வச்சு நித்தியப்படி பூஜை பண்ணிட்டு இருக்காரு. யாதவ் பிரகாஷர் இங்க ஊருக்கு வந்து மறுபடியும் குருகுலம் ஆரம்பிக்கல இந்த கோவிந்தனோட அம்மாட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றாரு. நம்மளா இருந்தா ஐயோ அம்மான்ட்டு, ஐயோ என் பிள்ளைய இப்படி விட்டுட்டு வந்துட்டீங்களே நடுத்தருவில் அப்படின்லாம் நம்ம புலம்புவோம். ஆனா அந்த அம்மா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தீப்தி வந்து ரொம்ப தைரியமான ஒரு லேடி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அப்படியா என் பையனுக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராமானுஜரோட அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க மங்களாபுரத்துக்கு. இவங்க கிளம்பி போய் அங்க தான் பையன் காளஹஸ்தியில எவ்வளவு பெரிய பூஜை பண்ணிட்டு எப்படியெல்லாம் வாழ்றான்னு பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு இவங்க திருப்பி இங்க கிளம்பி வந்துடுறாங்க அவங்க சொந்த ஊர். சோ இது ஜஸ்ட் ஒன் லைனா சொல்லிக்கிறேன் நான். இது வந்து பின்னாடி இந்த கேரக்டர் ரொம்ப வருஷம் கழிச்சு ராமானுஜர் வந்து சன்னியாசம் வாங்கையில இது வந்து சேரும். இப்ப என்ன பண்றாரு, இப்ப நம்ம இங்க வரோம், ராமானுஜர் வந்து இப்ப நித்தியப்படியா ஆராதனை பண்ணிட்டு கோவில்ல இருக்காரு. இந்த மாதிரி இருக்கையில யாதவ பிரகாஷர் என்ன பண்றாரு, உள்ளூர் அவர் தான் பெரிய பண்டிதராச்சு இல்ல, உள்ளூர்ல அவரு வெறும் வேதம் மட்டும் பயிலாம இந்த நம்ம மாந்திரீகமும் அவருக்கு தெரியும். அந்த ஊர் ராஜாவுக்கு வந்து ராஜாவோட பொண்ணுக்கு பேய் பிடிச்சிடும், பிரம்ம ராட்சஸ்னு பேரு. அந்த பேய் பிடிச்ச உடனே அதை யாரோ விரட்டி பார்ப்பாங்க, முடியாது. கடைசியில யாதவ பிரகாஷர் தான் இருக்கிறதுலயே பெரிய பண்டிதர், அவர் தான் மாந்திரிகம் தெரிஞ்சவன்னு அவரை கூட்டு போய் விரட்டுவாங்க. அப்ப வந்து யாதவ பிரகாஷரோட போய் செய்யல அந்த பிரம்ம ராட்சஸ் அவரை பார்த்து கிண்டல் பண்ணும், நீ என்ன பண்ணாலும் நான் இந்த பொண்ணை விட்டு போக மாட்டேன், நீ எல்லாம் வந்து சொல்லிலாம் நான் கேட்கிற அளவுக்கு அவ்வளவு ஒன்றும் சப்பா கிடையாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏளனம் பண்ணி அவரை அசிங்கப்படுத்திடும். அப்ப வந்து அது என்ன சொல்லும், அப்ப என்னதான் பண்ணணுங்கிற அப்படின்னு ஒண்ணு, உன்கிட்ட படிச்சால ஒருத்தன் ராமானுஜன், அவனை வர சொல்லு, அவன் வந்தாதான் நான் போவேன் அப்படின்றோம். இப்ப என்ன பண்றது, ராஜா முன்னாடி இது சொல்லிடுச்சு, அது பிரம்ம ராட்சஸ் அந்த பேய் அந்த ராணி அந்த இளவரசி வாய் வழியா இத சொல்லுது. இது எதை வந்து நமக்கு உணர்த்துதுன்னா, ஒருத்தர் வந்து புகழ் அடையறத மேல வரத
யாராலையும் தடுக்க முடியாது. இயற்கை வந்து அவங்கவுங்களுக்கான வழியை அதுவே வகுத்து கொடுக்கும்ன்றது இந்த இன்சிடென்ட். இதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புறேன். அப்ப வந்து போய் ராமானுஜரை கூட்டிட்டு வருவாங்க. ஆச்சாரியர் கூப்பிட்டா வந்துருவாரு. இவரு வந்துட்டார். வந்த உடனே இந்த மாதிரி ஆச்சாரியர் சொல்றாரு, நீ இந்த பிரம்மராட்சச விரட்டு அப்படின்னு உடனே இவர் போய் அந்த இளவரசி கிட்ட பேசுறாரு. அந்த பிரம்மராட்சச என்ன சொல்லும், நீ வந்து என் தலையில உன் காலை வை அப்படின்னு. அவர் ஆடி போயிடுவார். திரும்பி பாப்பாரு, ஆச்சாரியர் சொல்வாரு, அது சொல்றதை செய் அப்படின்பாரு. உடனே என்ன பண்ணும், அந்த இளவரசி காலில் தன்னோட தலையில தன்னுடைய 2 காலையும் வச்சு அவரை திருவடிகளை வச்சு, கால்னு சொல்லக்கூடாது, திருவடிகளை வச்சு அவரை வந்து இப்படி பண்ணுவார். பண்ண உடனே அப்ப நீ போயிடுவேன்றதுக்கு என்ன நமக்கு அது என்ன சொல்றது, நம்ம நீ அப்ப அந்த பேய் போயிடுச்சுங்கிறதுக்கு நம்ம என்ன அறிகுறி அப்படின்னு கேட்டோன்னே அந்த பிரம்மராட்சர் சொல்லும், அவர் என் திருவடி வந்து என் தலையில பட்ட அடுத்த நிமிஷம் நான் அரச மரத்துல இருந்து ஒரு கிளை விழும் அப்படின்னு. திருவடியை வச்ச உடனே டமால்னு சவுண்டு கேட்கும். அரச மரம் கிளை வந்து ஒடிஞ்சு விழும். பிரம்மராட்சஸ் போய் இளவரசி சுயநினைவுக்கு வந்த உடனே நம்ம ராமானுஜரோட புகழ் காஞ்சியில ஃபுல்லா பெருசா பரவிடும். அப்ப யாதவ பிரகாஷர் ஒண்ணுமே இல்லாதா இருப்பார். இந்த மாதிரி இருக்கையில இவ்வளோ புகழ் அடைஞ்சிருவார். காஞ்சி ஃபுல்லா பெரிய காஞ்சிபுரம்ங்கிறது சோழ சாம்ராஜ்யத்துல ஒரு இடம். ஆனா சோழ சாம்ராஜ்யம் ஃபுல்லாவே இவர் பேரு பரவிடுமா, அவ்வளவு பெரிய ஃபேமஸான ஆளாயிடுவார். இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னாக்க என்ன இருக்கும்னா, இந்த ஆளவந்தார் அவருதான் வந்து ஸ்ரீரங்கத்துல ஒரு மிகப்பெரிய மகான். அந்த மகான், தயவு செய்து டைம் ஆயிடுச்சுன்னா எனக்கு சொல்லுங்க, நான் செகண்ட் பார்ட்ல மீதி சொல்றேன். இந்த ஆளவந்தான் வந்து அங்க இருந்து காஞ்சிபுரத்துல வருவாரு. வந்து பெரிய காஞ்சிபுரம், திருப்பதி, திருமலைன்னு சொல்லணும், திருமலை, ஸ்ரீரங்கம், இது 3 தான் ரொம்ப முக்கியமான வைணவ தலம். இந்த 3 முக்கியமான வைணவ தலத்துல அப்பப்ப வந்து இந்த மகான்கள்லாம் வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. அப்படி வரதராஜ பெருமாள் வந்து தரிசிக்க வரையில ஆளவந்தாரு பாப்பாரு, அந்த யாதவ பிரகாஷரோட இந்த ராமானுஜர் நடந்து வருவாரு. ராமானுஜரோட தோல்ல யாதவ பிரகாஷர் கை போட்டு நடந்து வரதை பார்த்தோன்னே யாதவ பிரகாஷர் பத்தி யாருக்குமே நல்ல மகான்களுக்கு அபிப்பிராயம் கிடையாது. ஆளவந்தாருங்கிறவரு இங்க வந்து நம்ம இப்ப கேள்விப்பட்டோம்ல ஜீயர் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பதவி இருக்கிற ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ஒரு பெரிய மகான். கிட்டத்தட்ட 100 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. அவ்வளவு பெரிய மகான் பாருங்க. காஞ்சிபுரத்துக்கு வரதராஜ பெருமாளை பார்க்க வரையில ராமானுஜரை பார்த்த உடனே அவருக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அப்படியே வந்து இவன் அல்லவோ எனக்கு பின்னாடி இந்த வைணவத்தை காப்பாற்ற போறவன், ஆனா இவன் யாதவ பிரகாஷத்தை போய் மாட்டிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நொந்து போய் வரதராஜ பெருமாள்கிட்ட சொல்லி, நீ வந்து எப்படியாவது கொண்டாந்து இந்த பையனை என்னோட சேர்த்துரு அப்படின்னு வேண்டிட்டு பேசணும்னு நினைப்பாரு. ஆனா யாதவ பிரகாஷர் முன்னாடி ராமானுஜர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு யோசனையில வந்துருவார் ஸ்ரீரங்கத்தை கிளம்பி. இந்த மாதிரி இருக்கையில யாதவ பிரகாஷர் திருப்பியும் ராமானுஜரும் யாதவ பிரகாஷருக்கும் நிறைய முறை வந்து டிஸ்கஷன் நடந்தாலுமே இவங்களுக்கு வந்து திருப்பி வந்து சண்டையெல்லாம் வந்ததே கிடையாது. அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இருக்கையில ஒரு நாள் என்ன ஆகும், ஆளவந்தாருக்கு ரொம்ப வயசாயிட்டு அவர் என்ன சொல்வாரு, காஞ்சிபுரத்துல இருக்கிற ராமானுஜர் யாராவது ஒருத்தர் இந்த பொறுப்பை எடுத்துக்கங்க, அதுக்கு சரியான ஆளு காஞ்சிபுரத்துல இருக்க ராமானுஜர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்ன பண்ணுவாங்க, காஞ்சிபுரத்துல இருக்க ராமானுஜரை கூட்டிட்டு வர சொல்லுவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு போகையில இதுக்கு நடுவுல இவர் மறுபடியும் திருக்கட்சி நம்பிகள் காலில் விழுந்து, என்னை வந்து நீங்க உங்க ஸ்ரீடனா ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்வாரு. நீங்க எங்க வீட்டுல வந்து சாப்பிடுங்க. நம்ம இப்ப ஒரு ஞாபகம் வந்திருக்கோம், சௌந்தரியலகரி சொல்லல நம்ம உஷாஜி சொல்லியிருப்பாங்க, சாரி சௌந்தரியலகரியா அபிராமி அந்த அதேன்னு தெரியல, அம்பாள் வந்து தாம்பூலம் தரிச்சு துப்புனதை இவங்க சாப்பிட்டு ஒருத்தர் வந்து பெரிய மகானா இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி திருக்கட்சி நம்பிகள் உண்டத மீதி இருக்கிறத சாப்பிடணும், அவரு எனக்கு குருவாயிடணும்னு வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு கூட்ட வந்து சாப்பிட போங்க. ராமானுஜர் எவ்வளவு அழகா இருப்பாரோ அவர் ஒய்ஃப் அதை விட அழகா இருப்பாங்க. இவங்க 2 பேரும், ஆனா அவங்க ஒய்ஃப்க்கு வந்து தம் பெரிய உயர்ந்த குலத்துல ராமானுஜரோட மாமனார் ரொம்ப பெரிய பணக்காரர், ரொம்ப பெரிய பண்டிதர். அதனால அந்த கர்வம் ராமானுஜரோட ஒய்ஃப்க்கு இருக்கும். அவங்க வந்து சமைக்கணும்னு சரி வேற வழி இல்லாம சமைப்பாங்க. வேற்று குலத்தவர்களை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, பட் சமைப்பாங்க. சமைக்கல திருக்கட்சி நம்பிகளுக்கு டவுட் வந்துருச்சு, நம்ம சாப்பிட்டதை இவர் மிச்சம் சாப்பிட்டா நம்ம குருவாயிடணும் பை நேச்சர், அதனால நம்ம அது வேண்டாம்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, இவர் கோயில்ல ஆராதனை பண்ணிட்டு இருக்கல கடகடன்னு இவர் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாரு, அம்மா தாயே நீ வந்து எனக்கு பசி உயிரே போகுது, நான் ஆராதனைக்கு நைட்டு வந்து
பெருமாளுக்கு நான் போய் நான் சேவை பண்ணணும், எனக்கு முதல்ல சாப்பாடு போடு அப்படின்னு அந்த அம்மாவை அரிச்சு பிடிச்சு அவங்க சொல்லுவாங்க, இல்ல அவர் வந்துடட்டும், எனக்கு பசிக்குதுமா நீ சாப்பாடு போடு அப்படின்னு உடனே வேக வேகமா சாப்பிடுவார். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த அவரே பசுஞ்சானை வச்சு மொழிகிட்டு அவர் வந்து தாம்பலம் தரிச்சுட்டு விழுந்து கும்பிடுவார். அந்த அம்மா சின்ன வயசுதான், ஆனா தனக்கு உணவு அளித்தவங்களுக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணி கும்பிட்டு கிளம்பி போயிடுவார். இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, மிச்ச சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு கொட்டிட்டு மறுபடியும் குளிச்சு புதுசா சமைப்பாங்க. அங்க இருந்து வந்த ராமானுஜர் இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி அந்த அம்மாவை பிடிச்சு கண்ணபடான்னு திட்டிட்டு கோச்சிட்டு போயிடுவார். திருப்பி போற வழியில பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு கோச்சிட்டு கோயிலுக்கு போவார். கோயிலுக்கு போறதுக்குள்ள வழியில இன்னொரு ஆளை பார்ப்பார். அவர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிராமணர் பிச்சை எடுத்துட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி மடிப்பிச்சை வந்து சாரி டெய்லி வந்து வாங்கி சாப்பிடுவாங்கல்ல யாசகம் வாங்கி, அந்த மாதிரி வரவர். அவரு வந்து போய் இந்த அம்மாட்ட கேட்பார், யாரு நம்ம ராமானுஜரோட ஒய்ஃப் கிட்ட வந்து எனக்கு பிச்சை கேட்கல, ஒண்ணும் இல்ல போயா அப்படின்னு பரட்டி விட்டுவாங்க. திருப்பி ராமானுஜர்கிட்ட வந்து சொல்வார், ஏன் நீ வரேன்னு, எனக்கு வந்து பசியா இருக்குன்னு. ராமானுஜர் போய் வீட்டுல பாப்பாரு, சாப்பாடு நிறைய இருக்கு. சாப்பாடு இருக்கையில ஏன் கொடுக்கலன்னு சொல்லி இவர் அந்த சாப்பாடை வந்து ஏன் கொடுக்கலன்னு மறுபடியும் ஒய்ஃப்ட சண்டை போட்டுட்டு இந்த இவர்கிட்ட என்ன பண்ணுவாரு, கோவமா ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பாரு. இந்த மாதிரி சாரி இது அடுத்த இன்சிடென்ட். இந்த கோவமா வந்து ஒய்ஃப்ட கோச்சிட்டு மறுபடியும் கோயில்ல வந்து உட்காந்து திருப்பியும் அழுவார். திருக்கச்சி நம்பிகள்கிட்ட கெஞ்சுவார், என்னைய நீங்க சீடனா எடுத்துக்கோங்க, இன்னைக்கு வந்து பெருமாள்கிட்ட இன்னைக்கு நீங்க கேட்டு சொல்லுங்க இன்னைக்கு நைட்டுன்னு ரொம்ப பிடிவாதமா சொல்வார். எனக்குன்னு என்ன வழி பெருமாள் வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு. அன்னைக்கு நைட்டு பெருமாளோட பேசுவார் திருக்கச்சி நம்பிகள். பேசினோடனே அவனை வந்து இந்த இந்த வைணவ குலம் தலைக்கிறதுக்காக அவனை எல்லா வேலைகளும் செய்யறதுக்கு அவன் தான் தகுதியானவன், அவனுக்கு உரிய நேரத்துல நானே வந்து துறவரம் தருவேன் அப்படின்னு சொல்லிடுவார் பெருமாள். இந்த விஷயத்த கேள்விப்பட்டவ வந்து மறுநாள் காலையில வந்து ஆராதனைக்கு வரும்போது ராமானுஜர்கிட்ட சொல்லிடுவான். சரின்னு சொல்லிட்டு இப்போ ஆள வந்தார், அங்க இருந்து ராமானுஜரை கூட்டிட்டு வர்றதுக்காக ஒருத்தரை செலக்ட் பண்ணி அனுப்புறாரு இல்லையா ஸ்ரீரங்கத்துல இருந்து. அவர் வந்து பெரிய நம்பின்னு பேர். அவர் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வர்றார். ஸ்ரீரங்கத்துக்கு வரும்போது காஞ்சிபுரத்துக்கு வர்றார். வந்து ராமானுஜரை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு வர்றாரு. ராமானுஜரும் இவரை பாக்குறாரு, நான் வந்து துறவரம் மேற்கொள்ள வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ராமானுஜர் துறவரம் மேற்கொண்டு ஸ்ரீரங்கத்துல போய் பதவி ஏற்க போறார். இதோட நிறுத்திக்குவாமா? ஆமா, இந்த எபிசோடு இதோட நிறுத்திக்கலாம். நம்ம இதுக்கு அடுத்த எபிசோட்ல நீங்க தொடர்ந்து இது பண்ணுங்க. மேபி நெக்ஸ்ட் வீக் கூட வச்சுக்கலாம், எல்லாருக்கும் ஓகேனா நெக்ஸ்ட் வீக் கூட வச்சுக்கலாம். இல்ல நான் ரொம்ப ரொம்ப டீப்பா இன்டெப்தா சொல்றேனான்றதையும் எனக்கு சொல்லிடுங்க. எனக்கு ஏன்னா எதையுமே விட்டுறக்கூடாதுன்னு ஒரு இப்பயே நான் ஷார்ட்டா சொன்னேன்னு நினைச்சிட்டு ரொம்ப பெருசா சொல்லிட்டேன். இவரோட அதாவது பிஃபோர் துறவரம் ஆஃப்டர் துறவரம்னு ரெண்டா பிரிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல இருக்கட்டும், நீங்க உங்க ஃப்ளோ நல்லா இருக்கு, நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க. ஏன்னா இத மகான்களோட சரித்திரத்தை கேட்கறதுக்கு நமக்கு பொறுமையா கேட்கணும், அதுதான் நம்மளோட வேலையே. நம்ம வந்து இந்த கதைகள் எல்லாம் கேட்க கேட்க ஒவ்வொருத்தரோட கதைக்குள்ளேயும் பகவான் எத்தனை வந்து அற்புதங்களை பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத நமக்கு ஈஸ்வரனோட விபூதியும் நமக்கு அதனால தெரியறது. அதனால நீங்க வந்து எதுவும் கர்டைல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்னெல்லாம் நீங்க வந்து என்ஜாய் பண்ணிருக்கீங்களோ அதை அப்படி நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், உங்களோட அந்த பிரசன்டேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கதையை வந்து அவரோடையே கூட டிராவல் பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரிய வந்து நம்ம ராமானுஜரோட வாழ்க்கையில நாமளும் ஒரு பங்கா போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ஆக்சுவலி வந்து நிறுத்துறதுக்கு மனசு இல்லை, ஆனா நேரம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுனால நான் வந்து இப்ப இந்த அளவுல நிறுத்தலாம்னு உங்கள்கிட்ட சொன்னேன். ஆக்சுவலா உங்க ஃப்ளோல நீங்க அழகா இதை ஃபுல்லாவே சொல்றதுக்கு விடணும்னு தான் ஆசையா இருக்கு, நேரம் தான் நமக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. நெக்ஸ்ட் வீக் எல்லாருக்குமே ஓகேனா நம்ம நெக்ஸ்ட் வீக் கூட இத செகண்ட் எபிசோடா வைத்துக்கொண்டு இத இப்ப கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக்ல நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்டன் பண்ணி நான் சொல்லிடுறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால தாராளமா நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நெக்ஸ்ட் வீக் ஆக்சுவலி கவிதா பேசிட்டு இருந்தாங்க என்ன சொல்ல சொல்லி. இஃப் ஷி வாண்ட்ஸ் டு கண்டினியூ லெட்டர் கண்டினியூ. நான் நெக்ஸ்ட் வீக் அதுக்கு நெக்ஸ்ட் வீக் சொல்றது நான் சொல்றேன். அவங்க கிட்ட எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. திருஞான சம்பந்தர் அது வந்து கவிதா வந்து என்கிட்ட பேசினாங்க. இங்க வாரம் அவங்க சொல்றாங்க ராமானுஜர், நீங்க அடுத்த வாரம் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க.
இல்ல So உங்களுக்கு it's தேர்ட் வீக் என்கிட்ட சொல்லியிருந்தாங்களே கவிதா. அடுத்த வாரம்னு சொல்லியிருந்தாங்க மாதிரி. சரி நீங்க சொல்லுங்க, அடுத்த வாரம் if she is continuing அவங்க பண்ணட்டும், நான் அடுத்த வாரம் சொல்றேன். So let her கண்டினியூ பண்ண முடியுமா? நான் பண்றேன். நான் இப்பயே இந்த ரெடியா தான் இருக்கேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப லென்த்தியா இருந்தாலும் ஒரு படமா நல்லா இருக்காது. கொஞ்சம் இவ்வளவு தூரம் கேட்டா கான்சென்ட்ரேஷனோட கேட்டாதான் அது அவங்க மனசுலயும் பதியும். இதுக்கு நான் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு சிறப்பான ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் ப்ளீஸ். அது மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். சாரி, எல்லார்ட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். ஆனா இது நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு. நான் வந்து இந்த இந்த புஸ்தகத்தை எழுதினவர் வந்து ராமகிருஷ்ணானந்தர்னு சொல்லி ராமகிருஷ்ண மடத்துல அவரு ரொம்ப வருஷம் இருந்தவர். அவரு வங்க மொழியில 8 வருஷம் ராமானுஜரோட நம்ம தினத்தந்தியில கன்னித்தீவு வருது இல்ல, அது மாதிரி எழுதின கதைய ஒரு குறிப்பை இவர் வந்து புக்கா கொடுத்திருக்காரு. அப்ப வங்க மொழியில ராமானுஜர் ரொம்ப ஃபேமஸா இருக்காரு வங்காளத்துல. அந்த மாதிரி ஃபேமஸா இருந்து இந்த ராமானுஜரோட புக்கை நான் 2 தடவை, எனக்கு ஃபர்ஸ்ட் நான் உஷாஜிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். 2-3 வாரம் எனக்கு டைம் கொடுத்ததுனால எனக்கு திருப்தியே இல்லாம நான் திருப்பி போய் கிரி புக்ல வந்து இந்த புக்கை ராமானுஜர் புக் ஏதாவது இருந்தா கொடுங்கன்னப்ப எனக்கு இந்த புக்கு கொடுத்தாங்க. இந்த புக்கை ஒரு தடவை படிச்சப்ப எனக்கு வந்து நான் ஏதாவது பாயிண்ட மிஸ் பண்ணிடுவேணும்னு போன வாரம் வந்து இன்னொரு வாரம் வாய்தா வாங்கி இன்னொரு தடவை படிச்சு இன்னும் டீப்பா எடுத்துட்டு இன்னைக்கு காலையில அப்ப கூட டென்ஷன்ல என்ன பண்ணேன், பக்கத்துல இருக்க திருச்சியில உறையூர்ல இருக்க நாச்சியார் கோவில் போயிட்டு ராமானுஜர் சன்னதி இருக்கு. ஆக்சுவலா எனக்கு ஸ்ரீரங்கம் போகணும்னு ஆசை, பட் போக முடியாத காரணத்தினால அங்க போய் நான் வேண்டிட்டு, நான் உளராம இன்னைக்கு உங்களை பத்தி நான் எல்லாமே சொல்லணும், அது எதுவும் விட்டுறக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு வந்து பாக்குறேன், ஒரு பெரிய கும்பல் நிக்குது. அந்த அடுத்த சந்நிதிக்கு போய் பார்த்தா அங்க திருப்பானாழ்வார்க்கு உற்சவம், 10 நாள் உற்சவம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்ப இந்த புக்கை படிச்ச பிறகு எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம ஒரு ஹோட்டல் போறோம், நம்ம பொங்கல் அப்படின்னு ஆர்டர் பண்ணி சாப்பிடல, அந்த பொங்கல் நல்லா டேஸ்டா இருக்கல, நமக்கு பொங்கல்னு தெரிஞ்சு சாப்பிடுறோம். இப்ப அதே நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு போறோம், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் நிக்கிறோம், ஏதோ சாதா ஹோட்டல்லே நிக்கிறோம், அங்க வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் கடையில ஏதோ ஒரு டிஷ் கொடுக்குறான், அந்த டிஷ் ரொம்ப டேஸ்டா இருக்கு, ஆனா அது என்ன பேருன்னு தெரியல, எப்படி செஞ்சான்னு தெரியல, நம்ம மண்டை எவ்வளவு குடையும். அந்த மாதிரி இருந்த நானு இன்னைக்கு திருப்பானாழ்வார் பத்தி தெரிஞ்சுட்டு இன்னைக்கு அவரோட உற்சவம்னே நான் எப்படி இருந்தேன்னா, ஆஹா, என் கூட வந்தவங்ககிட்ட இந்த திருப்பானாழ்வார் யார் தெரியுமா அப்படின்னு பெருமை பீத்தி அந்த ஒரு பிரகாரம் வரத்துக்குள்ள சொல்லி முடிச்சுட்டேன். அது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமும் பெருமையுமா இருந்தது. ஆனா இந்த மாதிரி சொல்லக்கூடாது, பெருமை பீத்தி கூடாது அப்படின்றதும் ஒரு நியாயமானது. திருப்பானாழ்வார் யாருன்னா ஒரே ஒரு விஷயத்துல சொல்றேன், ஆழ்வார்கள் வந்து 12 பேர் இருந்ததுல திருப்பானாழ்வார் தான் இருக்கிறதுலயே கீழ் ஜாதியில பிறந்த ஒரு பெரிய பக்தர், பெருமாளோட பக்தர். அவர் என்னன்னாக்கா ஸ்ரீரங்கத்துல அவரு வந்து வீணை வாசிச்சுட்டு எப்ப பார்த்தாலும் பெருமாள்கிட்ட பாடிக்கிட்டே இருப்பாராம், பெருமாளை பத்தி. ஆத்தங்கரையில, காவிரி ஆத்தங்கரையில, கொள்ளிடம் ஆத்தங்கரையில எங்க பார்த்தாலும் உட்காந்து அவர் தனியா உட்காந்து வீணை வாசிச்சுட்டு பாடிட்டு இருப்பாராம். அந்த பெருமாள் வந்து என்ன பண்ணுவாரா, என் கண்ணை பார்த்து பாடு, என் வாயை பார்த்து பாடு, என் கண்ணத்தை பாடு, என் நெத்திய பாடு, என் கையை காமிச்சு பாடு, என் தோலை பாடு அப்படின்னு ஒவ்வொரு பாட்டா கேட்பாராம். என்னை ராஜாக்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, என்னை வர்ணிச்சு பாடு, என் கவிதை பாடுன்னு, அந்த மாதிரி பெருமாள் வந்து திருப்பானாழ்வார்ட்ட கேட்பாராம். கேட்டு கேட்டு பாடுவாராம். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். இந்த மாதிரி இருக்கையில திருப்பானாழ்வார் வந்து உறையூர்ல, திருச்சி உறையூர்ல பிறந்தவர், கார்த்திகை மாசம் ரோகிணி நட்சத்திரத்தை பிறந்தவர். அவருக்கு இப்ப உற்சவம் நடந்துட்டு இருக்கு. யாராவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா உறையூர் நாச்சியார் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த திருப்பானாழ்வாரை வந்து ஒரு நாள் காவிரி ஆத்துல ஜலம் எடுத்துட்டு போய் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்கல்ல ஸ்ரீரங்கத்துல, அந்த அர்ச்சகர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் நடந்து வரையில நீ எப்படி வந்து எனக்கு விழுப்பாக்கம், நீ எப்படி நீ வழியில உட்காந்துருப்ப, நான் பெருமாளுக்கு தண்ணி எடுத்துட்டு போயிலன்னு கூப்பிட்டுருக்காரு. அவன் அப்படியே நித்திரையில இருக்கான், பாடிக்கிட்டே பெருமாளோட இருக்கான். கடுப்பாயி ஒரு கல் எடுத்து அவன் மேல போட்டிருக்காரு, தீண்டத்தகாதவன்னு கல் எடுத்து போட்டிருக்காரு. அப்படின்னோட அவன் அடிச்சு கல்லு விழுந்தோடனே எடுத்து அழுது புரண்டு மன்னிச்சிருங்க, நான் பெரிய பாவி, உங்களுக்கு பெருமாளுக்கு தண்ணி எடுத்துட்டு போயில, நான் நடுவுல வந்துட்டேன்னு விழுந்து கும்பிடுவான். விழுந்து கும்பிட்ட உடனே இவர் வந்து அபச்சாரம்னு திட்டிக்கிட்டே போயிட்டு நேரா போவாரு. அங்க போய் பார்த்தா பெருமாள் சன்னதி மூடி. எவன்டா அது ஆராதனை பண்றதுக்குள்ள பெருமாள் சன்னதி மூணு சத்தம் போட்ட உடனே எல்லா சீடர்களும் வந்துருவாங்க. எல்லா அர்ச்சகர்கள் சீடர்களும் அத்தனை பேரும் இருப்பாங்க, ஒருத்தர் கூட மிஸ்ஸிங் இல்ல. அப்ப யார் உள்ள போய் தாப்பா போட்டிருக்கிறது?
அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசணும்னு இவருக்கு ஏதோ தப்பா பட்டுட்டு, பெருமாளே நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் நல்ல ஆச்சாரமா தானே தண்ணி எடுத்துட்டு வந்தேன், இப்படி உள்ள தாப்பா போட்டிருக்கேன் பெருமாளேன்னு அவ்வளவு கெஞ்சுவாரு, கதவு திறக்காது. கதறி கத்தி அழுத பிறகு பெருமாள் உள்ள இருந்து குரல் கொடுப்பாரு, நீ என்னை கல்லால் அடிச்சிட்ட, நான் கதவை திறக்க மாட்டேன் அப்படின்பாரு. ஐயோ ஐயோன்ட்டு விழுந்துருவாரு, நெடுஞ்சாண்டியா விழுந்து மறுபடியும் கதறுவாரு, நான் போய் உங்களை கல்லால் அடிப்பேனா? சொல்லுவார், ஆமா நீ என்னை கல்லால் அடிச்ச, நீ போய் பாரு காவிரி ஆத்தங்கரையில நான் உட்காந்து நான் இருந்தேன், என்னை நீ கல்லால் அடிச்சுட்டு தான் நீ தண்ணி எடுத்துட்டு வந்த. அப்பதான் அவருக்கு உரைக்கும் நம்ம அவனை கல்லால் அடிச்சது இவருக்கு கோவம் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணாரு, நான் என்ன செஞ்சா நீங்க என்னை மன்னிப்பீங்க, கதவை திறப்பீங்க, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் அப்படின்னு போய் அவனை தூக்கிட்டு கோயில ஃபுல்லா சுத்தி ஒரு பிரகாரம் வா, வந்துட்டு நீ என்ன கதவை அவனை தூக்கிட்டு வந்து தர, அப்பதான் தூக்கி தோல்ல வச்சுட்டு சுமத்துட்டு வா அப்படின்னு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு. உடனே இவர் தடன்னு இந்த பெரிய அர்ச்சகர் அவர் தான் இன்சார்ஜ் ஸ்ரீரங்கத்துக்கு, அவர் போவார், போய் தேடி அவனை புடிச்சு தூக்க போனோடனே அவன் ஐயோ என்னைய தூக்குறீங்களே, என்ன தொடாதீங்க அவருக்கு தெரியும் இவனை எப்படி எல்லாரும் நடத்துனாங்கன்னு. அப்படின்னு ஒண்ணு, நீ நான் உனக்கு பெரிய மகா பாவம் பண்ணிட்டேன், நீ அதான் என்னை பெருமாள் உள்ள விடுவாரு, இந்த பெருமாளே சொன்னார் உன்னைய தூக்கிட்டு வர சொல்லி, அவன் வரவே மாட்டான். இது வலுக்கட்டாயமா தூக்கி அவனை தோல்ல வச்சுட்டு ஃபுல் ஸ்ரீரங்கத்தையும் ஒரு சுத்திட்டு போய் கதவை திற, முன்னாடி போன உடனேதான் பெருமாள் கதவை திறப்பார். பெருமாள் கதவை திறந்து அவனை அப்படியே ஏத்துக்கலதான், அப்பதான் அவருக்கு திருப்பான ஆழ்வார் அப்படின்ற பேர் வந்தது. ஆழ்வார்கள்ல ஒரு கீழ் ஜாதியினர் அவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்தா, அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம்னா, ராமானுஜரும் பெருமாள் மாதிரியே தான். எந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதி பேதம் இல்லாம கீழ் ஜாதியினர் கோயிலுக்கு கொண்டு வந்ததே ராமானுஜர் தான். சோ அவரை பெருமாளோட அவதாரமாவே பாக்குறோம். இந்த திருப்பான ஆழ்வாரை இன்னைக்கு நான் போய் தரிசிச்சுட்டு நான் பாப்பேன்னு நினைச்சு போகல, ஆனா அங்க போனப்ப நடந்தது எனக்கு இந்த ஸ்டோரியோட கனெக்ட் ஆனப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருந்தது. இந்த பெருமை அழிஞ்சு அகங்காரம் அழிஞ்சு ஒருத்தன் எப்ப நல்ல பக்தனா இருக்கணும் அவன் தான் பெருமாள் பக்கத்துல போக முடியும், பகவான் கூட போக முடியும்ன்றதையும் நான் படிச்சாலும் என்னால இன்னைக்கு பெருமை பித்தாம சாதாரண மனுஷியாதான் இருக்க முடிஞ்சது. நான் உங்க எல்லார்கிட்டையும் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்காக டைம் கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மேடம், ரொம்ப சூப்பரா இருந்தது. நாங்க கதைக்குள்ளே போயிட்டோம், டைம் போனதே தெரியல. இப்பதான் பாக்குறேன், அடடா இன்னும் கூட போயிட்டே இருக்கலாம், நல்லா இருக்குமேன்னு தோன்றது. மேம் சொல்ற மாதிரி இன்னும் கூட அடுத்த வாரமும் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும் பாரு கதை. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ஃபைன், எல்லாருக்கும் நல்லா சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு தெய்வீகமான அனுபவத்தை பத்தி நாம மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு பேர் பெருமை கிடையாது. அதுல நம்மளோட பெருமைன்னு ஒண்ணும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த அனுபவத்தை கொடுக்கறது நம்மளோட புண்ணிய கர்மா தான் நமக்கு கொடுக்கறது. அதனால இது நமக்கு ஏதோ எக்ஸ்க்ளூசிவா கிடைச்சிருக்கு அப்படியும் இல்ல. அதை பத்தி சொல்லறதுனால அது ஒரு தப்பும் இல்லை. ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க சொன்னா, இப்ப யாராவது திருச்சியில இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த 10 நாள் உற்சவத்தை போய் பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது நாம ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்றோம் அப்படிங்கிற ஒரு இதுலதான். நானே ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன், அதுதான் ஒரு பெரிய நான் பண்ண அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நம்மளோட அகங்காரத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அது கொஞ்சம் பெருமை அதுல இருக்கும். ஆனா பகவான் எனக்கு இதை கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம பெருமைப்படுத்துறது பகவான, நம்மள கிடையாது. அதனால இந்த எண்ணத்தை உங்களுக்கு வச்சுக்க வேண்டாம். நீங்க தாராளமா, நம்ம எல்லாருமே சொல்றேன், நம்மளோட ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ நாம தயக்கம் இல்லாம ஷேர் பண்ணா அது நம்ம we are glorifying பகவான், நாட் அஸ் அப்படிங்கறத நாம இது உங்களுக்குன்னு இல்ல, நான் எல்லாருக்குமே பொதுவாகவே சொல்றேன். அதனால இதை சொல்லலாம், தப்பு கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு சத்சங்கம் ரொம்ப நல்லா இருந்தது. இறுதி பிரார்த்தனை யாராவது சொல்றேல? சொல்றாளா? நான் சொல்லலாமா? சொல்லுங்கப்பா. ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. நிறைவு பிரார்த்தனை. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, உழுதலாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும்,
எண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன்பனியே போல நன்னிய நின் முன்னிங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.